वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् मन्दारगन्धसंयुक्तं चारुहासं चतुर्भुजं परिगिपिञ्चावसूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम्. தன்னுடைய தகப்பனாருடைய அந்த கிரந்தத்தை நன்றாக பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்கிற காரணத்தினாலே பிரச்சாரம் பண்ணிக் கொண்டிருக்கிற சமயத்திலே பாண்டவ வம்சத்திலே பிறந்த ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட அந்த ஆபத்திலே தான் சென்று 7 நாட்களிலே பரீட்சித்து மகாராஜா என்று பெயர் அந்த ராஜாவுக்கு. அந்த 7 நாட்களே பாகவத புராணத்தை தெரிவித்து அவனும் நற்கதி அடைந்தான்னு புராணம் சொல்கிறது. அப்படிப்பட்ட புராணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களாலே. அதிலே நேற்றைய காலத்தபத்திலே மத்ஸ்யாவதாரத்தை பற்றி அனுபவிக்க பெற்றோம். மத்ஸ்யம் என்பது பிரம்மாவுடைய கல்பகாலம், தூங்கக்கூடிய காலம். அந்த காலத்திலே ஒரு அசுரன், அந்த அசுரனானவன் பிரம்மாவுக்கு தெரியாமல் வேதத்தை திருடிக்கொண்டு செல்ல, அந்த வேதத்தை மீட்டுக் கொடுக்கும் பொருட்டு பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணி அந்த அசுரனையும் கொன்று மேற்கொண்டு வேதத்தையும் ரட்சித்து கொடுத்து ரிஷிகளையும் காப்பாற்றி கொடுத்தார்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட அசுரனுடைய சரித்திரம் நம்ம பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு நாம இப்ப பார்க்க வேண்டிய சரித்திரம் என்னவென்றால், நேற்று இதை தொட்டு இருக்கும் அம்பரீஷ மகாராஜனுடைய சரித்திரம். அம்பரீஷ மகாராஜனுடைய சரித்திரம் என்பது சூரிய வம்சத்திலே பிறந்த ராஜா அம்பரீஷன். 2 வம்சம் சொல்ல போறார். அதாவது இந்த மத்ஸ்யாவதாரம் வரைக்கும் 8வது ஸ்கந்தம் முடிஞ்சுடுறது. அதற்கு மேலே 9வது ஸ்கந்தத்தின் தொடக்கத்திலே தான் சூரிய வம்சத்துடைய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார். பிரம்மாவுடைய மரிஷி பிறந்தார். மரிஷி வம்சத்தில் தான் கஷ்யபர் பிறந்தார். கஷ்யபருக்கு மேற்கொண்டு நிறைய பேர் பிறக்கிறார். கோஸ்வான் போன்றவர்கள்தான். கோஸ்வான் தான் சூரியன். அந்த சூரிய வம்சத்தில் குறித்தவன் தான் சிராத்த தேவன். சிராத்த தேவனுடைய வம்சத்தில் தான் இஸ்வாகு பிறந்தார். இஸ்வாவுடைய வம்சத்தில் தான் ராமன் வெகு நாட்கள் கழித்து ராமன் பிறந்தான். அந்த இஸ்வாகு வம்சத்தில் தான் ஹரிச்சந்திர மகாராஜாவும் பிறந்தார். நிறைய பேர் பிறந்திருக்கார். இப்ப ராமச்சரித்திரம் பார்க்கணும். ராமச்சரித்திரத்துக்கு முன்னாடி நமக்கு ஏகாதசி விரதம் என்ன, அந்த ஏகாதசி விரதத்தை எவ்வாறு அனுஷ்டித்தார் அம்பரீஷ மகாராஜா, இவரும் இஸ்வாக்கு குலத்திலே பிறந்தவர் தான். அதைத்தான் நம்ம பார்க்கணும். நேற்றைய தினம் இந்த ஏகாதசின்னா என்ன, தசமி அன்னைக்கே சாயங்காலத்திலிருந்து சாப்பிடப்படாது. தசமிக்கு அடுத்த நாள் ஏகாதசி. ஏகாதசி எப்படி பாரணம் பண்ணணும், அந்த ஏகாதசி உபவாசம் என்ன, அது எப்படி உபவாசம் இருக்கணும், அந்த கணக்கு என்னன்னா முன்னாடி நம்ம பஞ்சாங்கம்ங்கிற ஒரு காலட்சேபத்துல பார்த்திருக்கோம். அதை கண்டுகொள்வதுன்னு அவ்வளவுதான். அப்படி இருக்கச்சே அந்த ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணம் பண்றது என்பது மிக முக்கியமானது. அதைத்தான் ஒவ்வொரு பட்சம் தோறும் 14 நாட்களுக்கு ஒரு தடவை ஏகாதசி வரும். அப்படின்னா 15 நாட்கள். அந்த 15 சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் சொல்லுவார். வளர்பிறை தேய்பிரைவார். அந்த வளர்பிறை தேய்பிரையில வந்துருக்கு. அதிலும் ஏகாதசி விரதம் இருக்கிறதுன்னா எதையும் சாப்பிடப்படாது.
சாப்பிடப்படாதுன்னா எப்படி சுவாமி பிராணனோட இருக்கிறதுனா ஒன்றும் உயிரே போகாது. 4 நாள் சாப்பிடறதுனால பிராணம் போகாது. அதற்குண்டான தன்மை நம்ம சரீரத்துல இருக்கு. நாம தான் ஏதோ ஆயிடுவோம் நினைச்சிட்டு இதை சாப்பிடணும்னு தோணிட்டு இருக்கு. இருக்கட்டும். 14 நாட்களுக்கு இந்த வயத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தாதான் சரிவர மறுபடியும் ஆரோக்கியமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஓய்வே கொடுக்காமல் நம்ம அப்படியே அடைச்சிட்டே இருந்தோம் வச்சுக்கேன், என்ன ஆகாது? கொஞ்சம் சிரமத்தை தானே கொடுக்கும். அந்த ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இது. 15 நாட்கள் ஒரு தடவை ஏகாதசி. சரி சுவாமி, அந்த ஏகாதசி எனக்கு உகந்த நாளா வச்சுக்கிறேன்னா சாஸ்திரம் சொன்னபடி பண்ணணும். அந்த சாஸ்திரம் சொன்ன நாளை வைத்துக் கொள்ள வேண்டும். பகவான் ஏகாதசி கொடுத்திருக்கார், அதைத்தான் நம்ம பண்ணணும் அப்படின்றார். இப்ப அந்த ஏகாதசி விரதத்தை அம்பரீஷ மகாராஜர் ஒவ்வொரு பட்சம் தோறும் அனுஷ்டிக்கிறார். அதுல அம்பரீஷன் யாருன்னா நாபாகனின் பிள்ளைதான் அம்பரீஷன். நாபாகன் ஒரு ராஜா, அந்த ராஜாவோட பிள்ளை அம்பரீஷன். அம்பரீஷனுக்கு இருக்கக்கூடிய வைபவம் என்னன்னா 7 லோகத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவன் அம்பரீஷன். அவ்வளவு செருக்கு, அவ்வளவு சக்தி படைத்தவன். எல்லா செல்வத்தோடும் ஆண்டு வந்து கொண்டிருந்தான் அம்பரீஷன். சாமானியப்பட்டவர் அல்ல, மிகவும் தெய்வ பக்தி உடையவர். பகவான் ஸ்ரீமன் நாராயண மேலே மிகவும் பூர்ணமான பக்தி உடையவர். யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை நன்றாக கொடுப்பவர். அது மட்டுமல்ல, தன் சொத்து தன்னுடையதுன்னு நினைக்கவே மாட்டார். அப்ப தான் ராஜாவாச்சே, அந்த ராஜாவுக்கு உண்டான தன்மை இருக்காதுன்னா ராஜா. ஆனா பகவான் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்றான். பகவான் இந்த ராஜாவுக்கு, இந்த ராஜ்யத்துக்கு என்னை ஒரே பிரதிநிதியாக வைத்துக் கொண்டு ஆண்டு கொண்டிருந்து வச்சிருக்கார் என்கிற எண்ணத்தோடு தான் ராஜ்ய பரிபாலனமே பண்ணுகிறான் அம்பரீஷன். அவ்வளவு நல்லவன், மிகவும் தூயவன். யாருக்கு என்ன கணிதம் ஏற்பட்டாலும் தான் சென்று அவர்கள் உதவி செய்யக்கூடிய தன்மை. அது மட்டுமல்ல, அவனுக்கு எந்த சொத்தையும் சொத்தா மதிக்க மாட்டார். பகவான் சொத்து பகவான் சொத்து. அப்ப சொத்தா மதிக்க மாட்டார். ராஜ்யத்துல அவரு வரியெல்லாம் வாங்க மாட்டார், வாங்குவார், எல்லாமே உண்டு. ஆனால் இது பகவானுடைய கைங்கரியத்துக்காக இது என்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொன்றையும் பண்ணி கொண்டு இருப்பார். அந்த நிலையிலே இருக்கிறார். அதிலேயே அவர் பகவானுடைய பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடுவார், வேற எதுவும் சாப்பிட மாட்டார். மற்ற சொத்துக்கெல்லாம் புல்லுக்கு சமமானவங்க நினைப்பார். ஏன்னா பகவான் தான் சொத்து. எப்படிப்பட்ட சொத்து? மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை காட்டுல மற்றொரு சொத்து கிடையாது என்கிற எண்ணத்தோடு இருப்பார். ஊருக்கே நல்லான், ராஜ்யத்துக்கு நல்லான். அது மட்டுமல்ல, அடியார்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு அந்த தொண்டு புரிவதில் மிகவும் ஆசை மிக்கவன் அம்பரீஷன். என்னைக்கும் பெருமாளுக்கு தொண்டு புரியணும்னா எல்லா சொத்தும் வேறுன்னு நினைப்பவன். பெருமாளுக்கு தொண்டு புரியணுமனோ, கைங்கரியம் பண்ணணுமனோ, அந்த கைங்கரியம் பண்ணணும்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. நமக்கு பணம் காசு இல்லைன்னா கைங்கரியம் பண்ண முடியுமானா பண்ணலாம். சரீரத்தால பண்ணலாம், மனசால பண்ணலாம், வாக்கால பண்ணலாம். ஆனாலும் ஏதோ புஷ்பத்தை வாங்கி கொடுக்கணும், அவங்க ஏதோ பால் வேணும், தயிர் வேணும், பிரசாதம் பண்றதுக்கு உண்டான உபகரணங்கள் வேணும். அதெல்லாம் வேணா காசு எல்லாம் முடியாதனோ, அதனால காசு சம்பாதிக்கிறார தவிர அந்த காசை வைத்துக் கொண்டு தான் சொத்து சம்பாதிக்கணும் என்கிற எண்ணம் அம்பரீஷனுக்கு கிடையாது. நமக்கென்று சொத்து வேண்டாம் என்கிற அளவுக்கு வாழ்ந்தவன் அம்பரீஷன். அவனுடைய சரித்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஏகாதசி அன்று பட்னி கிடப்பான் அம்பரீஷன். பெரிய ராஜா, சாமானியப்பட்ட ராஜா இல்லை, பெரிய ராஜா. 7 லோகத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவன். அவர் ஒவ்வொரு ஏகாதசி பட்டி கிடக்கிறார். ஏகாதசி என்று பட்டி இருந்து துவாதசி என்று காத்தால சீக்கிரமா பாராயணம் பண்ணிடணும். முந்தியெல்லாம் ஏகாதசி என்று சகஸ்ரநாமம் பாராயணம் ஆகும். சகஸ்ரநாமம் ராத்திரி முழுக்க ஆகும் பாராயணம். அது எத்தனை ஆவர்த்தனாகும் சுவாமி? ஆகும் 25, 50, 100, 108, 108 தடவை பாராயணம் பண்ணுவா. சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி காத்தால 5 மணி ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவார்? பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணி அந்த பெருமாளுக்கு என்ன பிரசாதமோ அந்த பிரசாதத்தை கண்டருளை பண்ணி
துவாதச பாரணத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் அந்த காலத்துல உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஏன்னா ஏகாசி விரதம் பகவானுக்கு மிகவும் பிடித்தம், ரொம்ப பிடித்தம் அவனுக்கு. ஏகாசி விரதம் இருந்தாலே அவன் மேல ஒரு காதலை பொழிகிறான் பகவான். அவ்வளவுதான் இவருக்கு இந்த ஏகாசி விரதம் பாரணம் பண்ணணும். இப்ப முதல் நாள் ஏகாசி விரதம் இருந்துட்டார், இன்னைக்கு மறுநாள் பாரணம் ஆகணும். 8:30 மணிக்குள்ள சாப்பிடணும். 8:30 மணிக்குள்ள சாப்பிடணும்னா அப்பதான் ஏகாசி கணக்கு சரியா முடியறது. என்னைக்குமே ஒரு விரதம்னா சாஸ்திரம் சொன்னபடி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணும். நம்முடைய நேரத்துக்கு தகுந்தாற் போல, நம்முடைய சரீரத்துக்கு தகுந்தாற் போல, நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போல, நம்முடைய நிலைக்கு தகுந்தாற் போல எல்லாம் அதை மாற்றிக்கொள்ள முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லிட்டோ அதன் பிரகாரம் தான் பண்ணணும். அப்படி இருக்கச்சதே 8:30 மணிக்குள்ள அதை முடிக்கணும்னு உடனே எல்லாம் சரியார ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு சாப்பிட போறார். சாப்பிட போறச்ச ஏதாவது சரி சுவாமி 8:00 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கே, துவாதசி அன்னைக்கு நாங்க நிச்சயமே 8:30 மணிக்கு சாப்பிட்டு இருக்கோமே. அடியன்னு சொன்னது நிச்சயமே 8:30 மணிக்கு சாப்பிடணுன்றது சொல்லல. ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருந்து மறுநாள் காலத்தால 8:00 மணிக்கு சாப்பிடணும். நித்தியம் 8:00 மணிக்கு சாப்பிடல, அது வேற விஷயம். அடியன் சொல்ல வந்தது என்னன்னா, ஏகாதசி பட்னி இருக்கணும். அதாவது தசமி அன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து பட்னி, ஏகாதசி பூர்த்தியா பட்னி. மறுநாள் காலத்தால் தீர்த்தம் ஆடி பெருமாள் திருவாராதனை பண்ணி அவருக்கு ஆராதனை பண்ணி முடிச்சு 8:30 மணிக்குள்ள தீர்த்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணும். இது இருக்கு. இது நிச்சயமே நாம் பண்ணிட்டு இருக்கேன்னா அது நிச்சயமே பண்றது இல்லை. ஏகாதசி அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம், அப்படின்னு பிரயோஜனம் இல்லை. துவாதசி அன்னைக்கு இப்படி பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருக்கணும்னு சொன்னார். சரி, இப்ப அந்த சமயத்துல இவர் சாப்பிட போகணுமோனு தீர்த்தத்தை எடுத்துக்கணும். பெருமாள் தீர்த்தத்தை எடுத்துட்டு சாப்பிட போனோம். பெருமாள் தீர்த்தத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த சமயத்துலதான் அம்பரீஷ மகாராஜாவுடைய அந்த அரண்மனைக்கு துர்வாசர் உள்ள நுழைகிறார். துர்வாச மகரிஷி உள்ள நுழைகிறார். உள்ள நுழைஞ்சனே ராஜாவுக்கு பகு சந்தோஷம். ஓ, அதிதி வந்துட்டார். என்னைக்கா இருந்தாலும் நம்ம திருவாராதனை பண்ணியாச்சுனாலே யாரா ஒரு அதிதிக்கு கொடுத்துதான் சாப்பிடணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. நாங்க வீட்டிலேயே 2 பேர் தான், பாரியா பர்த்தா. அப்படி இருக்கச்சு நாங்க யாருக்கு கொடுக்கறதுன்னா அட்லீஸ்ட் அந்த அதிதி வர நேரம் இருக்கணும். அந்த நேரம் என்ன தெரியுமா? பசுமாட்டுடைய பாலை கறக்கிற மூணும். பாலை கறப்பதற்கு என்ன நேரமா இருந்தோ அந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா. அதிதி யாரா வராளா, அது வரைக்கும் காத்து கிடந்து ஓ யாரும் வரல அப்படின்றதுக்கு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பகவத் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் இவர் ஒன்றும் சாப்பிடல, தீர்த்தமே எடுத்துக்கல. அப்படி இருக்கச்சதே துர்வாச மகரிஷி நேரா அந்த அரண்மனைக்குள்ள நுழைகிறார். நுழைஞ்ச உடனே இவருக்கு பகு சந்தோஷமா எடுத்து விழுந்து சேவித்தார். சேவித்த உடனே நல்ல வேலை தேவரில் ஏழ்நேரே சொல்லி அவரை விழுந்து சேவித்து நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு நல்ல பொழுதாக விழிந்தது. சொல்றது யாரு? அம்பரீஷ மகாராஜா. இன்னைக்கு நல்ல பொழுதாக விழிந்தது. ஏன்னா ஒரு மகரிஷிக்கு சாப்பிட கொடுத்து மேற்கொண்டு நான் சாப்பிட போகிறேன் இல்லையா. விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். அதுவும் பாகவதாலோ பரம ஸ்ரீ வைஷ்ணவாலோ வந்துட்டான்னா அப்படின்னா பசியன் சோற்றை கண்டார் போல அந்த அளவுக்கு இருக்கணுமா. ஆச்சாரனை கண்டா அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன் பாகவதால கண்டாலும் இருக்கலாம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை கண்டாலும் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த நிலையில இருக்கலாம். அந்த நிலை இப்ப அம்பரீஷ மகாராஜுக்கு வந்துட்டு ஓ இந்த துர்வாச மகரிஷி வந்துட்டாருன்னு ஆனந்தத்துல அவர் பிரசாதத்தை உண்ண போறார். அவரை உண்ண மிச்சரை நான் உண்ண போகிறேன் ஏன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். உடனே விரதம் முடிய போறதோனும், விரதம் முடிகிற சமயம். ஆனா அதிதி சத்காரியம் பண்ணணுமோனும், வந்த விருந்தினருக்கு விருந்தோம்பல் பண்ணணுமோனோம், அதிதி சத்காரம் பண்ணணும். அப்ப துர்வாசர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, ஏ அம்பரீஷ மகாராஜாவே, நீ நல்ல சந்தோஷமா தான் இருக்கு, சாப்பிடுறேன். உன்னுடைய அரண்மனையிலேயே இன்னைக்கு சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கேன், சாப்பிடுறேன். ஆனா நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய யமுனை ஆற்றிலே நீராடி விட்டு மேற்கொண்டு
அங்க என்னுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு மகரிஷி வந்திருக்காருன்னா அந்த மகரிஷி ஸ்நானம் என்ன, நித்திய அனுஷ்டானங்கள் என்ன, இதெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும். அதனால அங்க போய் என்னுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். சரின்னு போனார். போய் இவர் நேரம் தீர்த்தமாட போனார். தீர்த்தமாட போயிட்டு இவர் தீர்த்தமாடின்னு இருக்கார். தீர்த்தமாடின்னு இருக்கச்சு 4 ஆயிரத்து 8 ஆயிரத்து இன்னும் வரல. 4 8 ஆயிரத்து இன்னும் வரல. இன்னும் வரலையே சுவாமி, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன வேண்டாம். 8 ஆயிரத்து 8 ஆயிரத்து 8 ஆயிரத்து 8 ஆயிரத்து ஒரு காத்துன்றார் அம்பரீஷ மகாராஜா. ஏன்னா அதிதி சத்காரியம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தீர்த்தத்தை எடுத்துக்கணும். இதுதான் துவாதசி பாரணத்துக்கு உண்டான ஒரு தன்மை. யாரோ ஒரு அதிதி வந்துட்டா வச்சுக்கணும், அந்த அதிதிக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தானே எடுத்துக்கணும். ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தார். இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தெரியல. 8:45 ஆயிடுத்து. இனிமே 9 மணி ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன ஆகுது, விரத பங்கம் ஏற்படும். ஏகாதசி விரதம் இருக்காரோ அந்த விரதத்துக்கு பங்கம் ஏற்படும். அப்ப தான் சாப்பிடலாமா? தான் சாப்பிட்டுட்டா விரத பங்கம் ஏற்படாது. ஆனால் இன்னொரு குற்றம் வருது. அதிதியை வைத்துக் கொண்டு முன்னாடி தான் சாப்பிட்டாருங்கிற குற்றம் ஏற்படுகிறது. நல்லா பாத்துங்க. இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேரு. தர்ம சங்கடம்னு பேரு. எப்படின்னா துர்வாச மகரிஷி வரல, அதுக்காக காத்துட்டு இருக்கார். அவர் வந்திருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே கிடையாது. அவருக்கு எப்ப அவர் வரலையோ அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு ஏகாதசி விரதத்தை முடிஞ்சு துவாதசி பாரணம் முடிக்கணும். துவாதசி பாரணம் முடிக்கணும்னா 9 மணிக்குள்ள துவாதசி பாரணத்தை முடிச்சாகணும், சாப்பிட்டாகணும். அப்பதான் ஏகாதசி விரதத்துடைய பூர்த்தி அப்பதான் முடிகிறது, அப்பதான் பூர்த்தி ஆகணும். ஆனா அதுக்கு மேல 4 ஆயிடுச்சுன்னா அது பூர்ணத்துவம் இல்லைன்னு வந்துடுறது சாஸ்திர சம்மதம் கிடையாது. அதே நேரத்துல இந்த பக்கம் பார்க்கச்சு துர்வாச மகரிஷி வைத்துக் கொண்டு அவர் வருவதற்கு முன்னாடி சாப்பிட்டால் அதிதி சத்காரம் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டானேங்கிற குற்றம் ஏற்படுகிறது. இப்ப என்ன பண்ணலாம்? அம்பரீஷி மகரிஷி மகராஜா யோசனை பண்றார். என்ன பண்ணலாம். இதுதான் என்ன வருது, 2 தர்மம் வந்துச்சு இல்லையா, இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேரு. சாமானியமா நாம தர்ம சங்கடம்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒண்ணு அதர்மமா இருக்கும், இன்னொன்னு தர்மமா இருக்கும். இப்படிப்பட்ட தர்ம சங்கடம் வந்து சுவாமின்னு சொல்லுவோம். அது தர்ம சங்கடமே இல்லை, நேரடியா அதர்மம் அண்ணா தெரியறது. அப்ப தர்மத்துக்கு தான் போகணும். இப்ப இதுவும் தர்மம், ஏகாதசி விரதம் முடித்து துவாதசி பாரணம் முடியறதும் தர்மம். அதே நேரத்தில் துர்வாச மகரிஷி அதிதி தத்காரம் பண்ணணும் என்பதும் தர்மம். இந்த 2 தர்மத்தில் எந்த தர்மத்தை பண்ணுவது? இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேரு. இதுக்குதான் தர்ம சங்கடத்தின் பேரு. ஏன்னா தர்ம சங்கடம் எதையோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நாம எத்தனை நினைக்கிறோமோ, ஒண்ணு தர்மம் மற்றொன்று அதர்மம். இதற்குள்ள எது முடிவெடுப்பதெல்லாம் தர்ம சங்கடம் கிடையாது. தர்ம சங்கடம் ஒண்ணு தப்புன்னு அதர்மம்னால செய்யப்படாது. அதர்மத்தை எப்படி சொல்லலாம்? விரியத்துக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பசுவாட்ட ஒருத்தர் ஓட்டிட்டு வந்தார். ஓட்டிட்டு வரல, துறைச்சிட்டு வந்தார். ஏன் வெட்டணும்னு துறைச்சிட்டு வர ஒருத்தர். அந்த பசுமாடு என்ன பண்ணிட்டு, ஒரு ரிஷி, அந்த ரிஷியுடைய ஆசிரமத்துல போய் நல்லா ஒளிஞ்சு விடுச்சு. என்ன வெட்ட வரான்னு தெரிஞ்சுட்டு ஒளிஞ்சு கொடுத்து, அந்த வெட்ட வந்தவன் உள்ளுக்குள்ள நேரம் வந்தான். ரிஷியை பார்த்தான். ரிஷியை பார்த்த உடனே பசுமாடு உள்ள போயிட்டாங்க. பசுமாடு உள்ள போயிட்டோன்னு ரிஷி கேட்டார். இப்ப ரிஷி பதில் சொல்லணும். ரிஷி இப்ப பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? உண்மையா உள்ள போயிருக்கணும், உள்ள போயிருக்குன்னு பதில் சொல்லணும். இது சத்தியம் பேசுனதா இருக்கும். ஆனா அதே நேரத்துல சத்தியம் பேசினதா இருந்துச்சுன்னா அந்த பசுமாடு கொல்லப்படுகிறது. அப்ப ஒரு பிராணியை இஞ்சிப்பதற்குண்டான ஒரு தன்மையை பண்ணினதாக இந்த ரிஷி மேல ஒரு குற்றம் ஏற்படுகிறது. சரி, அந்த குற்றத்தை தவிர்க்கணும்னு பார்த்தாச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த குற்றம் வேண்டாம் சுவாமி, அப்ப பொய் சொல்லணும். அப்ப பொய் சொல்றது தர்மமா? இங்க பசுமாடு வரலேன்னு பொய் சொல்லணும். பொய் சொல்றது தர்மமே ஆகாது, பொய் சொல்லப்படாது, தர்மசாஸ்திரம் சொல்றது.
அதே நேரத்துல நான் பொய் சொன்னாம உண்மையை சொன்னினேன் என்றால், பசுமாடு உள்ளதா இருக்கு அப்படி உண்மையை சொன்னா அந்த பிராணி இம்சிக்கப்படுகிறது. அப்ப பிராணி இம்சிப்பதற்கு நான் காரணமானேன் என்கிற குற்றம் வருது. இதுதான் தர்ம சங்கடம். ரெண்டுமே தர்மம். பொய் சொல்லக்கூடாது என்பதும் தர்மம், பிராணிகளை இம்சிக்க கூடாது என்பதும் தர்மம். இந்த ரெண்டு தர்மத்துக்குள்ள எந்த தர்மம் பிரதானம்? பிராணிகளை இம்சிக்கப்படாது அதுதான் பிரதானம். அதே போல இங்க என்ன பண்றவர், நாமெல்லாம் சில பேர்லாம் சொல்லுவா, சில பேர் என்ன சொல்லுவா, இந்த ரெண்டுத்துக்குள்ள ஏதோ முடிவெடுக்குன்னு கேப்ரா பண்ணுகிறார், இதெல்லாம் தர்ம சங்கடம் சொல்லுவா. சில இடத்துல இப்படி பேசுவா, சுவாமி லஞ்சம் வாங்கப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கு, வாஸ்தவம் தான், லஞ்சம் வாங்கப்படாதான், லஞ்சம் வாங்கினா குற்றம் தான், எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என் குடும்பத்தை காப்பாத்தணுமே சுவாமி, என் குடும்பத்தை காப்பாத்தணும்னா என்ன பண்றது? நான் லஞ்சம் வாங்கிட்டு ஆகணும். ஏன்னா என் குழந்தைகள்லாம் பட்னியா போயிடுறாளே, அது போயிடுறாளே என்ன பண்றது அப்படின்றது இல்லையா? அப்ப குடும்பத்தை காப்பாற்றுவது முக்கியமா, லஞ்சம் வாங்குவது முக்கியம்? குடும்பத்தை காப்பாற்றுவது, அதுக்காக லஞ்சம் வாங்கும் போது தப்புன்னு தெரியுது சுவாமி, என்ன பண்ணலாம்? தர்ம சங்கடமா இருக்குன்னு. அது தர்ம சங்கடமே கிடையாது. தப்புன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தர்ம சங்கடமா? அது தர்மமே இல்லையே, அது அதர்மம். எப்படி தர்மம் ஆகும்? குடும்பத்தை காப்பாற்றது தர்மம் இல்லையா? தர்மம். ஆனா அதை நேர் வழியில சம்பாதிக்கணுமே தவிர, அது நேர் வழியில் சம்பாதிக்காமல் குறுக்க வழியில சம்பாதிச்சு நான் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன்னா அது லாபமே இல்லை, அது தர்மமே இல்லை, அது அதர்மம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில பேர் இப்படி பேசுவா, என்னுடைய குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் லஞ்சம் வாங்கினேன்னுவா, நியாயப்படுத்துவா. லஞ்சம் வாங்கினாலே தப்புதான். எந்த அங்க இது தர்ம சங்கடமே கிடையாது. இது ஒண்ணு தர்மம், இன்னொன்னு அதர்மம். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தர்மம். ஆனா அந்த காப்பாற்றுவதற்கு லஞ்சம் வாங்கினா அது அதர்மம், அது அதர்மம் அப்படின்னு. அதே போல இப்ப தர்ம சங்கடம் யாருக்கு? துர்வாச மகரிஷி வரவே இல்லை, அம்பரீஷ மகாராஜா காத்துட்டு இருக்கார், துவாதச பாரணம் பூர்த்தி ஆகணும். பூர்த்தி ஆகணும்னா என்ன பண்றதுன்னு இவர் தர்ம சங்கடத்தில் இருந்துட்டு இருக்கார். யோசிச்சு பார்த்தார், என்ன இது, துவாதச பாரணம் கெட்டு போயிடும், அது கெட்டு போகாம இருக்கணும்னா நான் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டாச்சுன்னா அதிதிக்கு சத்காரியம் பண்ணாம பண்ணினேன்னு குற்றம் வரும். என்ன பண்ணாலும் யோசித்தார். யோசித்து ஒரு முடிவு பண்ணார். என்ன முடிவு பண்ணார் தெரியுமா? ஒண்ணுமில்ல சுவாமி, நம்ம துவாதசி பாரணம்னா சாப்பிடுறது மட்டுமல்ல, பெருமாளுடைய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டாலே துவாதசி பாரணத்தை முடித்தா வரை ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம். பெருமாளுடைய தீர்த்தத்தை எடுத்துட்டாலே துவாதசி பாரணம் முடிக்கப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டோம்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப அதிதிக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி நாம் சாப்பிட்டோம் என்கிற குற்றம் வராது. அதே நேரத்தில் துவாதசி பாரணத்தையும் பூர்த்தி பண்ணின என்கிற ஒரு நிலையும் ஏற்படுறது இல்லையா? அப்படின்னு யோசனை பண்ணி தீர்த்தத்தை பருகினார் அம்பரீஷ மகாராஜா. பெருமாவுடைய தீர்த்தத்தை பருகினார். பருகி முடிச்சாச்சு. இதற்கு என்ன, தீர்த்தம் வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா எதையோ சாப்பிட்டா மாதிரி அர்த்தம் வந்துடணும். தீர்த்தம் வாய்க்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எதையோ சாப்பிட்டா விரதம் முடிஞ்சுன்னு அர்த்தம் வந்துடும். இதெல்லாம் இப்பவும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்கக்கூடிய அம்பரீஷன் முடிவெடுக்கிறார். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம அந்த மாதிரி முடிவெடுக்கிறார். அந்த முடிவெடுத்து தீர்த்தத்தை சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே எத்தையோ சாப்பிட்டா மாதிரி அர்த்தமாயிடுறது. அதே நேரத்துல அதிதி சத்காரம் என்கிற குற்றத்துக்கு ஆளாகாம இருக்கேன் அப்படின்னார். இப்ப துர்வாச மகரிஷி வரார். தெரிஞ்சுட்டார் மகரிஷி இல்லையா, தெரிஞ்சுட்டார். வந்தார். வந்த உடனே புரிஞ்சு கொண்டார். புரிஞ்சோடனே, என்ன வச்சுண்டு நீ தீர்த்தம் சாப்பிட்டியா? அவர் கோபம், துர்வாசன் மாதிரி இருக்கு, யாரும் ஏதோ கோபம் வந்து தோன்று, துர்வாச மகரிஷி மாதிரி கோபம் இல்லையப்பா அப்படிங்கப்பா இல்லையா? அந்த மாதிரி என்னை வச்சு தீர்த்தத்தை குடிச்சியா? குடிச்சியான உடனே அவருக்கு நான் அப்படி தெரிஞ்சதுலாம் உடனே பிடிசாபம், இந்த பிடிசாபம் அப்படின்னு கையை உயர்த்துறார்.
உனக்கு சாபத்தை கொடுக்க பாரு வேணுட்டே பண்ணியிருக்கார். அவர் போன நேரத்துக்கு தெரியுமோனோ துவாதசி பாரணம் பண்றது மகரிஷிக்கு தெரியாத நன்னவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் வேணுட்டே தாமசமா வந்திருக்கார். வந்த உடனே இவர் தீர்த்தம் சாப்பிட்டது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடி சாப்பிட்டு கையை உயர்த்தினாரு. இப்படி போய் யாராவது விஷ்ணு பக்தர்கள் பண்ணுவாளா கேட்கிறார் அவரு துர்வாச மகரிஷி. விஷ்ணு பக்தர்கள் இப்படி யாராவது பண்ணுவாளா? அதிதியை வைத்துக் கொண்டு நீ சாப்பிட்டு இருக்கலாமா? அதிதியை வைத்துக் கொண்டு நீ சாப்பிட்டு இருக்கலாமா? பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்க போனார். சாபம் கொடுக்கிறதுக்கு தயாரா நிற்கிறார். கை ஓங்குறார். கை ஓங்கும் போது அந்த சமயத்துல பெருமாளுடைய சக்கராயுதம் இருக்கணும். புரஸ்ட கஷ்டார் சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சரத்பிஷாம் பிராணவிநாச விஷ்ணு சக்கரம் சதாகம் சக்கம் பிரபக்தேனே. அந்த சக்கராயுதம் அம்பரீஷனுக்கு தான் புடிச்சு வச்சிருக்காரு. அவர் அம்பரீஷனுக்கு தான் இருக்கு. அவ்வளவு உயர்ந்த பக்தன் அம்பரீஷ மகாராஜா புடிச்சு வச்சிருக்கார். இப்ப அம்பரீஷனுக்கு எவ்வளவு சிறந்த தொண்டன்னா பெருமாள் இவரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சக்கராதயத்தையே விட்டு வச்சிருக்கார். அம்பரீஷ ரட்சிக்கணுன்றதுக்காகவே தன்னுடைய சக்கராயுதத்தையும் கொடுத்து வச்சிருக்கார். இதே போல ஒரு சக்கரம் கொடுத்திருக்கார். தொண்டன் தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மையிலை திருவல்லிக்கேறி நின்றானு ஒரு பாசுரம். தொண்டவான் சக்கரவர்த்திக்கு திருவேங்கடவடியால் தன்னுடைய சக்கராயுதத்தை கொடுத்திருந்தார். சங்கு சக்கரத்தை கொடுத்திருந்தார். அவர் திருமுக்குளம் திருமுக்குளம் சிவிலிபுத்தூர்ல இருக்கு. திருமுக்கூடல் இங்க செங்கல்பேட்டை பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அங்க கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். சில காலத்துல என்ன எடுத்து இவருக்கு சங்கு சக்கரம் இல்லாதபடியாலே இவர் திருவேங்கடபடியால பெரிய பிரச்சாரம் பின்னாடி ராமானுஜராலே அவர் திருவேங்கடபடியாதான் பிரஸ்தாபிக்கப்பட்டதை நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு சொல்ல வந்த என்ன, அதே போல இவர் சக்கரத்தை கொடுத்திருக்காரு. பெருமாள் அவ்வளவு பெரிய பக்தர் அம்பரீஷ மகாராஜா சக்கரத்தை கொடுத்துருக்கலையா? இப்ப என்ன ஆகுதுன்னா சக்கராயுதத்துக்கு கோபம் வந்துடுத்து. என்ன கோபம் வந்துனா, என் பக்தனை யார் இவர் சாபமிட? என் பக்தன் அம்பரீஷ மகாராஜன், என் பக்தனை பார்த்து இவர் சாபமிடுறாரு. இவர் யாரு சாபமிட? இவர் நேரத்துக்கு வந்திருக்கணுமோனோ, 8:45 துவாதச பாரணம் பண்ணணும்னு தெரியுமோனோ இவருக்கு. எப்ப தெரிஞ்சிருக்கோ அப்ப வந்திருக்கணுமோனோ. இவர் ஏன் வரல? அப்ப இவர் எப்படி காலம் தாழ்த்து வரலாம்? அவரால் காலம் தாழ்த்து வந்தபடியா இவரிடத்துல தான் குற்றம் இருக்கு அப்படின்னு சக்கராயுத கோபம் வந்துட்டு. அந்த சக்கராயுதம் என்ன பண்ணிச்சுன்னா துர்வாச மகர்ஷியை துரத்துட்டு போயிட்டு அவரை துரத்துட்டு போயிடுது. அவரை கொல்றதுக்காக துரத்துட்டு போயிட்டு இருக்கு. துர்வாச மகர்ஷி பயந்து போயிட்டு இருக்கார். பயந்து போயிட்டு இருக்கார். ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடுறாரு பின்னாடி துரத்துட்டே இருக்கு. என்ன சுவாமி, துர்வாச மகரிஷி இருக்கக்கூடிய சக்தியை கண்ணும் சக்கராயுத சக்தி அதிகம் தானே. உடனே போய் அவரை போய் கொள்ளாதான்னா கொல்ல மாட்டான். ஏதா பண்றாரான்னு அதை நிதானம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கச்சே ஓடின்னு இருக்காரு. நேரா எங்க தூரம் போனார்? முதல்ல பரமசிவநாட்ட போனார். நேரா துர்வாச மகரிஷி பரமசிவநாட்ட போயிடு, ஏ சிவனே நீ என்ன காப்பாத்தணும், நீதான் என்ன ரட்சிக்கணும். சக்கராயுதம் என்ன கொல்ல வருது, நீதான் என்ன ரட்சிக்கணும்னார். அப்ப சிவபெருமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்திருக்கார், சம்ஹாரம்ங்கிற வேலையை கொடுத்திருக்கார். அந்த வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு ஒழுங்கா இருக்க. நானு தேவையில்லாம என்ன வம்புக்கு இருக்காத. நீ அவர்கிட்ட அபச்சாரப்பட்டேனும் அந்த அபச்சாரப்பட்டதுக்கு இந்த சக்கராயுதன்னு ஒண்ணு துரத்தின்னு வந்திருக்கு. என்கிட்ட எது பிரயோஜனம் இல்லையே, என்னால ரட்சிக்க முடியாது. அந்த ரட்சிக்கிறதுக்கு உண்டான தன்மையே என்கிட்ட இல்லையே, நான் யார் ரட்சிக்க? அப்படி இருக்க செய்து அப்ப என்ன பண்ணலாம் கேட்டாரு. நேர ஸ்ரீமன் நாராயண்ட போ. ஸ்ரீமன் நாராயண்ட போய் அவன்கிட்ட போய் பிரார்த்தி. அந்த பிரார்த்தித்தால் அவனுடைய சக்கராயுதம் தானே உன்னை தொலைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அவன் தான் உன்னை ரட்சிக்குமே தவிர என்னால உன்னை ரட்சிக்க முடியாது என்கிற சொன்னார். அங்கிருந்து நேரா எங்க போனார்? பிரம்மாவரத்துல போனார். பிரம்மாவரத்துல போன நேரம் நாராயண்ட போல பிரம்மாவரத்துல போனார். பிரம்மாவட்டம் போன அவரும் ஒத்துக்கல. எனக்கு
இந்த பக்கம் 50 அந்த பக்கம் 50ன்னு ஒரு ஆயுசு கொடுத்துருக்கார், 100 வயசு. அந்த 100 வயசு ஒழுங்கா இருந்துட்டு நான் மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான வழியை பாக்குறமே தவிர இதை விட்டுட்டு நீ சக்கராயுதம் வந்திருக்கு எனக்கு வந்திருக்குன்னு நான் ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவரு என்ன சொன்னார், ரட்சிக்கக்கூடிய ஒருத்தரே ஸ்ரீமன் நாராயண் தான், அங்க போ, வேற யாரும் ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அங்கிருந்து நேரம் மறுபடியும் விஷ்ணுலோக மணிமண்டபம் என்று சொல்லப்படி விஷ்ணுலோகத்துக்கு வந்தார். சிவன் நாராயண சேவித்தார். அப்ப அவர் பதில் சொல்றார், அப்படி சுருக்கமா சொல்றேன். என்ன பதில் சொல்றாருன்னா, என்னால ரட்சிக்க முடியாதுன்றார். என்ன சுவாமி, அவருடைய சக்கராயுதம் அவரால் ரட்சிக்க முடியாதுன்னா, அகம் பக்த பராதீனரா, பகவான் சொன்ன வார்த்தை பாருங்கோ, அகம் பக்த பராதீனகால், நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் என் பக்தனுக்கு ஆட்பட்டவன். என் அகம் அகம் பக்தபராதீனகா, நான் என் பக்தனுக்கு ஆட்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நீர் போய் அம்பரீஷனிடத்திலே மன்னிப்பு கேட்கணுமே தவிர என்னிடத்தில் வந்து பிரயோஜனமே இல்லை. இதத்தான் ஸ்ரீவசன பூஷத்துக்கு முன்னா எழுதியிருக்காரு திரிலோகாச்சாரியர். ஒரு பாகவதாட்ட அபச்சாரப்பட்டா பகவான்கிட்ட போய் பிரார்த்தித்து அந்த அபச்சாரம் போகுமானா போகாது. என்ன பண்ணணும், அந்த பாகவதால் திருவடி தவிர மற்ற கதி கிடையாது. அதனால்தான் பாகவத அபச்சாரம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்ப பாருங்க, 3 தெய்வங்கள், பிரம்மா என்ன, விஷ்ணு என்ன, சிவன் என்ன, 3 பேரும் கைவிட்டான். இதுல பிரம்மா சொன்னது என்னால முடியாது, ரட்சிக்க முடியாது, ஸ்ரீமன் நாராயண போன்னு சொன்னத. அதே போல சிவபெருமான் சொன்னது என்னால ரட்சிக்க முடியாது, நான் ஏதோ சில காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் கெட்டுவிட போறது, நீ போ, இங்கிருந்து நீங்க இருக்காத, போன்னு விரட்டிட்டார். ஏன் ஸ்ரீமன் நாராயண போன்னு சொல்லிட்டார். சரி, ஸ்ரீமன் நாராயண ரட்சித்திருக்கலாமா? அகம் பக்த பராதீனகா, நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன், பக்தர்களுக்கு அடங்கின சரக்கு நான் அப்படின்றார். அப்படின்னா என் பக்தனுக்கு ஆட்பட்டவன்றார். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நேரம் அம்பரீஷட்டு தான் போகணும், அம்பரீஷ் தான் பண்ணணும். என்னிடத்துல வர வேண்டாம் கொண்டார். முதல்ல சிவன் சொன்னார் பகவானத்துல போன்னு சொல்லி, பிரம்மா சொன்னார் நாராயணத்துல போன்னு சொன்னார். நாராயணனுக்கு வந்த உடனே அவர் சொல்றது, பாகவதார்த்த அபச்சாரப்பட்டா பெருமாள் வந்து பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டா பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். எங்கேயாவது பகவான்கிட்ட அபச்சாரப்பட்ட வச்சுக்கேன், ஸ்ரீமன் நாராயணன் அபச்சாரப்பட்டேன், அவன்கிட்ட நம்ம க்ஷமா பரிகாரம் கேட்கலாம். பாகவதாட்ட அபச்சாரம் பண்ணியாச்சுன்னா அது பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டா இயலாது, மன்னிப்பு கேட்க இயலாது. அதே பக்தன் பாகவதத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் பாகவத அபச்சாரம் கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் கூடாதுன்றான்னா, பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டவோட அவரை தான் நம்ம க்ஷமிச்சுடுவார். பாகவதாட்ட அபச்சாரம் அவளுக்கே கோபம் சொல்றது, அந்த கோபத்தால என்கிட்ட வராது, என்கிட்ட வராது. நட்சமாமி வசுந்தரே, பூமாதேவி தெரிவிக்கிறார் ராகநாயகர். நட்சமாமி வசுந்தரே, அவளை நான் மன்னிப்பதே கிடையாதுன்றார். இப்ப என்ன ஆயிடுச்சு, நீங்க பக்தனிடத்துல நீ போய் அவங்க கேட்டுக்கொண்டார். அப்ப பக்தன் பாகவதத்துல போய் தான் மன்னிப்பு கேட்கணும். அதனால் பெருமாள் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. என் பக்தர்கள்லாம் எப்படி தெரியுமா, என் பக்தர்லாம் எப்படின்னா, இந்த முடிஞ்சு தன் இடுப்புல கட்டி வச்சுக்கிறாரியா, அது புடவை தலைப்பை சுத்தி இடுப்புல சொரிக்கிறாரோ, அந்த மாதிரி என்னை சுத்தி அவன் இடுப்புல வச்சுட்டு இருக்கா. என்னோட பக்தர்களாம் என்னை சுத்தி இடுப்புல வச்சுட்டு இருக்கா. நான் பக்தர்களுக்கு அடிமை, இது பகவான் சொல்ற வார்த்தை. நான் பக்தர்களுக்கு அடிமை, என்னை பக்தர்கள் ரொம்ப ஆட்படுத்தி வைத்திருக்கா. எது போல, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். உயர்ந்த குல பெண்கள் இருக்கா இல்லையா, உயர்ந்த குல பெண்கள் எல்லாமே, உயர்ந்த குல பெண்கள்லாம் என்ன அர்த்தம்னா, குலம் உயர்ந்ததுன்னு கிடையாது, அவர்கள் குணத்தாலே உயர்ந்திருந்தால் அதான் ரொம்ப முக்கியம். உயர்ந்த குல பெண்கள் அப்படின்னா பிராமண பெண்ணா சுவாமின்னு கேட்டாரு. அப்பனா குணத்தாலே உயர்ந்து இருக்கா இல்லையா, அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவா, தங்கள் குணத்தாலே தங்கள் தங்கள் கணவன்மார்களை
தங்களுடைய பொய்ஷகத்திலே முடித்து வைத்திருக்குமா போலே, தன்னுடைய பொய்ஷகத்திலே முடித்து வைத்திருக்குமா போலே தங்கள் தங்கள் கணவன்மார்களே தான் இட்ட வழக்காக வச்சுப்பாராம். உட்காரனா உட்கார, எழுந்துனா எழுந்துடு. சுவாமி எங்க வீட்டுல சில வீட்டுல அப்படிதான் சுவாமி இருக்கு. அது அதிகாரத்தால கூடாது, அன்பால இருக்கணும், குணத்தால இருக்கணும், கருணையால இருக்கணும், சிஷ்யூர்ஷை மனிதனால இருக்கணும். அதிகாரத்தால இருக்கப்படாது. அதிகாரத்தால இருந்தா அது நிலைச்சே நிற்காது. அப்படி இருக்கச்சுதே. அதனாலதான் சொன்னேன், உயர்ந்த குல பெண்கள் தங்கள் குணத்தாலே தங்களுடைய அன்பாலே தங்கள் தங்கள் கணவன்மார்களை தங்களுடைய பொய்சகத்தில் முடித்து வைத்திருக்குமா போலே என்னை என் பக்தர்கள் முடித்து வைத்திருக்கார்கள். முடிச்சுட்டார் பெருமாள். யார்கிட்ட? மகரிஷிக்கு சொல்றாரு இந்த விஷயத்த, துர்வாச மகரிஷிக்கு முடிச்சுட்டார். அப்படின்னா அந்தந்த பத்திரி தன் பக்தாவே நன்னா புடவைக்குள்ள முடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தமானா அந்த அர்த்தம் இல்லை. அன்பால கட்டுப்படுத்துறான். அது மட்டும் இல்ல, குணத்தாலே கட்டுப்படுத்துறான். தன்னை குணத்தை காட்டு நல்ல பண்பால கட்டுப்படுத்துறார், நல்ல குணத்தாலே கட்டுப்படுத்துறார். ஏன் இது கல்யாண பிரகடனத்திலேயே இன்னைக்கு இதெல்லாம் பண்றதே கிடையாது. ஒரு கல்யாணம் தானே உடனே அக்னி இருக்கணும், மற்ற தேவதைகள்லாம் வரணும், எல்லா தேவதைகளும் வந்து ஆசீர்வாதம் பண்ணும், 39 கோடி தேவர்கள். அதெல்லாம் இன்னைக்கு உண்மை கிடையாது. மாங்கல்யம் ஆயிடுச்சு, அந்த மந்திரமே தப்பு தப்பா சில பேர் சொல்றான். இருக்கட்டும், இந்த கல்யாண பிரகடனத்துல ஒரு உத்தி உண்டு. என்னன்னா, இந்த பெண்ணை பார்த்து வாத்தியார் சுவாமி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா மூர்தானம் பக்தி ஆரோக்கிய பிரஜாயச்ச விராட் பவா. மூர்தானம் பக்தி ஆரோக்கிய பிரஜாயச்ச விராட் பவா. ஏ பெண்ணே, இந்த கணவனின் தலைமையில ஏறி உட்கார்ந்து கொள் அப்படின்னு மந்திரம் அது. ஏ பெண்ணே, இந்த தலைமையில ஏறி உட்கார்ந்து கொள்னு சொல்லிட்டா. இப்ப இந்த பெண்ணு என்ன பண்ணினா, அந்த பெண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. வாத்தியார் சுவாமி தெரிஞ்சு இருக்காரு இந்த மந்திரத்தை. மூர்தானம் பக்தி ஆரோக்கிய பிரஜாயதே பிசா பவா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த பெண்ணு என்ன பண்ணா, எழுந்துட்டான். ஏன் எழுந்துட்டேன்னா அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருத பாஷை தெரியும், ஆனா பூர்த்தியா தெரியாது, ஏதோ கொஞ்சம் தெரியும். தெரிஞ்சு எழுந்துட்டா. எழுந்துட்டு ஏன் எழுந்துட்டேன்னா, ஒண்ணுமில்லை பேசாரு, நீங்க மந்திரம் சொன்னேன், நீங்க மந்திரம் சொன்னீங்க மூர்தானம் பக்தி ஆரோக்கிய பிரஜாயத விராட் பவா அப்படின்னு மந்திரம் சொன்னேன். அந்த மந்திரத்துல அர்த்தம் என்ன? கணவனுடைய தலைமையில ஏறி உட்கார்னு சொன்னீங்கணும். நான் இந்த எழுந்துட்டேன், உட்கார போறேன், அவன் தலைமையில உட்கார போறேன் அப்படின்ட்டு. ஏன் பெண்ணே தப்பு பண்ணிட்டு இருக்க? இதுக்கு அர்த்தம் அது இல்ல. உன் தலைமையில உட்காருன்னு நான் சொல்லல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னுடைய உடம்பால உட்கார போனேனும் அதை நான் சொல்லல. உன்னுடைய குணத்தாலே உட்கார்னு சொல்லி இருக்கிறதே தவிர சாஸ்திரம் உடம்பால் உட்கார்ந்து கிடையாது. உன்னுடைய குணத்தால உட்காரணுமே தவிர உடம்பால் உட்காரக்கூடாது. அதே போல இங்கேயும் என்ன பண்ணுது, ஒரு பெண்ணி கணவனை வசப்படுத்துறான்னா என்ன பண்ணும்? கணவனை வசப்படுத்துறான்னா குணத்தாலையும் அன்பாலையும் ஆதரத்தாலையும் வசப்படுத்தணுமே தவிர அதிகாரத்தாலவோ வேற எதுவும் காரணத்தாலேயோ பண்ணக்கூடாது. தெரியும் சார், அதைத்தான் பண்ணாரு. அப்ப இது ஒரு தினம் பண்ணாரனோ, அப்படிப்பட்ட நிலையிலேயே இருந்திருக்கானோ. அதனாலே பகவானையே பக்தர்கள் வசப்படுத்தி இருக்கா. குணத்தாலே, அன்பாலே, காதலாலே, அபாவாலே, வேட்கையாலே பக்தர்கள் என்ன பண்ணிருக்கா? பகவானை வசப்படுத்திருக்கார். அதனால என்னிடத்தில் கேட்க வேண்டாம், நீ திரும்ப அம்பரீஷ ராஜா மகாராஜே போ. துர்வாசனை திருப்பி அடிச்சிட்டார். அப்ப வந்து துர்வாசன் திருப்பி அடிச்சோடனே அங்கிருந்து துர்வாசன மகரிஷி வரார். திரும்பி வந்து அம்பரீஷன் வந்து நிக்கிறார். அம்பரீஷன் பின்னாடியும் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு சக்கராயுதம், துரத்திட்டு வந்துட்டு இருக்கச்சே அம்பரீஷன் மகாராஜனை கிட்டக்க வந்துட்டு இருந்தார். அப்ப அம்பரீஷன் பிரார்த்திக்கிறார். யாரை பார்த்து பிரார்த்திக்கிறார்? அம்பரீஷன் சக்கராயுதத்தை ஸ்தோத்திரம் பண்றார். ஏ ஹேத்து ராஜாவே, ஏ சுதர்சனனே, ஏ சக்கரத்தாழ்வாரே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. உன்னுடைய உள்ளம் குளிர வேண்டும்,
உன்னுடைய உள்ளம் குளிர வேண்டும், உன்னுடைய கோபம் ஒழிய வேண்டும், இவரை நீ விட்டுவிடும். யார் சொல்றது? அம்பரீஷ மகாராஜா அந்த வார்த்தை சொல்றார். இவரை நீ விட்டுவிடும், உன்னுடைய உள்ளம் குளிர வேண்டும், விட்டுவிடும் என்று அப்படின்னு சொல்ல மேற்கொண்டு துர்வாசனிட்ட பிரார்த்திக்கிற சரின்னு சக்கராயுதம் மன்னித்து விட்டது. அப்ப ஒரு பாகவத அபச்சாரப்பட்டாலே அந்த பாகவதன்ட்டு தான் போய் பிரார்த்திக்கணுமே தவிர பாகவத அபச்சாரப்பட்டு பகவான்கிட்ட போனா போச்சு என்ன சுவாமி ஆகும்? கிடைக்காது. அவர் இன்னும் இன்னும் குற்றத்தை ரெட்டிப்பு ஆக்குவார். ரெட்டிப்பு குற்றவா ஆக்கத்துக்கு உண்டான தன்மையை பகவான் நடுவார். ஏன்னா அவ்வளவு தூரம் பக்தானாம் தாம் பிரகாசத்தே அகம் பக்த பராதீனகா, பக்தர்களுக்காக நான், பக்தர்கள் இட்ட வழக்காக நான் இருக்கிறேன், அவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறேன் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்படி இருக்கிறபடியாக அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப துர்வாச மகரிஷியின் பிரார்த்திக்க சரின்னு சக்கராயுதத்தை மன்னிச்சுட்டார். துர்வாசர் ஒரு வார்த்தை சொல்றார், அப்பதான் புரிஞ்சுட்டார். அவர் ரொம்ப எங்க பார்த்தாலும் பிடிச்சாலும் இதுதான் அவருக்கு. ஒரு வார்த்தை சொல்றார், இப்ப நன்னா புரிஞ்சு போயிடுது, இனிமே என்ன பண்றது? இனிமே பகவத் தாசர் இடத்துல வம்புக்கு போகப்படாது தெரிஞ்சுட்டார் துர்வாச மகரிஷி. இப்ப சொல்றாரு, பகவத் தாசர்கள் இருக்கா இல்லையா, பகவத் பக்தர்கள், அவர்களுக்கு எந்த வம்புக்கும் போகப்படாது. இதை நான் நன்னா தெரிஞ்சுட்டேன், ஏன்னா இனிமே அவர்கள் வழிக்கே போகப்படாது, வருவதா இல்லை அப்படின்னு சொல்லி அம்பரீஷ மகரிஷி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அம்பரீஷ மகரிஷி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. இதுதான் அம்பரீஷ மகாராஜி சரித்திரம். இது ஏகாசி மகாத்மியம். அப்ப ஏகாசி விரதம் எடுப்பது முக்கியம், துவாதசி பாரணம் எடுப்பது முக்கியம், அதிச்சி சத்காரியம் முக்கியம். அந்த அதிச்சி சத்காரியத்துல கூட நேரத்தோடு பண்ணுவதும் முக்கியம். இப்ப ரெண்டு வச்சுப்போமே, இப்ப நாமே சின்ன விசாரம் பண்ணுவோம், சாமி அவர் தான் வரல, எவனும் வந்ததுக்கு அப்புறம் அந்த துவாதசி பாரணம் லேட்டா தான் பண்ணா என்ன, அது ஒரு தவறு இல்லையே. அசிச்சி சத்காரியம் முக்கியமா, துவாதசி பாரணம் முக்கியமா? இந்த விசாரம் இதுவும் தர்ம சங்கடம் தான். அதிச்சி சத்காரியம் முக்கியமா, துவாதசி பாரணம் முக்கியமானா துவாதசி பாரணம். ஏன்னா இவர் எடுத்துன்றது துவாதசி பாரணம், ஏகாசி விரதம். முதல்ல இருந்து அங்க வந்திருந்தா அது முக்கியமாயிடும். இவர் குறுக்க வந்தார், துவாதசி அன்னைக்குதான் வந்திருக்கார் கார்த்தால. அப்ப அந்த நேரத்துக்கு இவர் வந்திருக்கணுமோ, எல்லா காரியத்தையும் நேரத்தோடு பண்ணியிருக்க செய்து கடைசி காலம் வரச்சே வேணும்னு அதை தாமசப்படுத்தணுன்றதுக்காக பண்ணியாச்சுன்னா அப்ப அந்த நேரத்துல பண்ணியாகணும். அதுவும் என்ன பண்ணார்? சாப்பிடவே இல்லையே, தீர்த்தத்தை மட்டும்தானே உட்கொண்டார் அம்பரீஷ மகாராஜா. சாப்பிட்டாருன்னு சாப்பிடலையே. ஏன்னா இவர் என்ன தப்பு பண்ணுவார், சில பேரும் குற்றம் கண்டுபிடிப்பதே பிரதானமா வச்சுட்டு இருப்பார். ஏன்னா இவர் விஸ்வாக வம்சத்தவர், இவர்கள்லாம் குற்றமே பண்ணமாட்டார். ராமனும் அதே வம்ச பாரம்பரியம் தான். அதனால இவ எந்த தர்மமோ அந்த மனு தர்மமே அந்த வம்சத்துல தான் பண்ணியிருக்கா. இன்னைக்கு இந்த மனு தர்ம பக்கம் தான் ராஜ்ய பரிபாலனம் நடக்கிறது. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து அப்ப ஏகாசி மகாத்மியத்தை அப்ப அம்பரீஷனுடைய வம்சத்திற்கு மேலே இது அம்பரீஷ சரித்திரம் முடிஞ்சு. இதுக்கு மேலே நிறைய ராஜாக்கள் அவதாரம் பண்றார். அம்பரீஷ வம்சத்தை தான் மாந்தாத்தான்ற ஒரு பெரிய ராஜா, அந்த மாந்தாத்தா பிறந்தார். மாந்தாத்தா பிறந்ததுன்னா பெரிய சக்கரவர்த்தி சகர சக்கரவர்த்தின்னு பிறந்தார். சகர மன்னனுக்கு தான் 60,000 பிள்ளைகள். சகர மன்னனுக்கு தான் 60,000 பிள்ளைகள். அவர்களுக்கு தான் இந்த கபிலருடைய சாபம், கபிலருடைய சாபத்தாலே 60,000 பிள்ளைகள் சாம்பல் ஆயிட்டு மேற்கொண்டு பகீரதனுடைய பிரயத்தனத்தாலதான் ஆகாசத்து மேல பார்க்க போறோம். கங்கை நமக்கு எப்படி வந்தது? திருவிக்கரனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்கைன்னு முன்னாடி பார்த்துட்டோம். ஆனா அந்த கங்கை அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் உடனே இங்க கங்கை வந்துட்டோம்னா வரல, மேலேயே இருக்கு, அது கீழே வரல. கீழே வரணும்னா
அதை தாங்கி பிடிப்பதற்குண்டான யாராவது இருக்கணும். என்னன்னா இந்த லோகமே அடிஞ்சிடும். அதனால கங்கை அங்கேயே இருந்துட்டு இருக்கு, பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. அந்த கங்கையை கொண்டு வந்தது யாருன்னா பகீரதன். தன்னுடைய பிரயத்தனத்தால பகீரதன் கொண்டு வந்தா இல்லையா? பகீரதனுக்கு பிறகு பகீரதனும் அதே ஈஸ்வாக்கு வம்சம்தான். அதுக்கு பிறகு அஜமகாராஜா, பகீரதனுக்கு பிறகு அஜமகாராஜா பிறந்தான். அஜனுக்கு பிறந்தவன் தான் தசரதன். அஜமகாராஜாவுக்கு பிறந்தவன் தான் தசரதன். தசரதனுக்கு பிறந்தவன் தான் ராமன் அப்படின்னு தெரிகிற. அப்ப ராமன் அவதரித்திருந்து இது எங்கன்னா ராமன் அவதாரம் பண்ணணும். ராமன் அவதாரம் பண்ணதிலிருந்து தன்னுடைய சோதி ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம் போகிற வழிய ரொம்ப இருக்குன்னு நினைக்கணும். 24,000 ஸ்லோகம் ஆச்சு சுவாமி, அவ்வளவு சொல்ல போறாருன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துல சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாரு தெரியுமா? இப்ப நமக்கு அம்பரீஷ் சரித்திரம் முடிஞ்சிருச்சு. அம்பரீஷ் சரித்திரம் முடிஞ்சோடனே ராமாவதார சரித்திரம் சொல்லணும். ராமாவதார சரித்திரம் சொல்லணும்னா அப்பனா இது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் போகுமா சுவாமி? 24,000 ஸ்லோகங்கள் போகுமானா கிடையாது. சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார்? பரீட்சித்து மகாராஜை பார்த்து, பரீட்சித்தே, ராமனுடைய அவதாரத்தை பத்தி நான் சொல்லல, ஏதோ சொல்றேன். ஆனா நீ நன்னா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா வால்மீகி ராமாயணம் ஏற்கனவே இருக்கு, அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கொண்ட. சொல்லவே இல்லை. நல்ல காலம் சொல்லியிருந்தா நமக்கு இன்னும் நாடி ஆயிருக்கும். அது சொல்லாம ஆனா சுருக்கமா சொன்னார். நாம சுருக்கம் தான் பார்க்க போறோம். ராமுடைய சரித்திரத்தை சுருக்கமா பார்க்க போறோம். வால்மீகி ராமாயணத்தை சொல்லியிருக்கார், அதை நீங்க வந்து சொல்லிட்டு 2 வருடம் முடிக்கிறார். ராம கதை எல்லாருக்குமே அநேகமா தெரியும். இப்ப கிருஷ்ண கதை தெரியாதா சொல்ல? தெரியும், தெரியும். ஆனா ராம கதை, பாலகிருஷ்ணனுடைய கதை தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் தெரியுங்க. அப்ப ராமனுடைய கதை அநேகமா தெரியும். அவர் அவதரித்தார், அவர் பிறந்ததே ஆச்சரியம். அவர் பிறந்ததே ஆச்சரியம். ஏன்னா அவர் பிறந்ததே தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்கிறார், திருப்பார்க்கடலை போய் பிரார்த்திக்கிறார். ராமநாதனுடைய அந்த அட்டூழியம் தாங்க முடியல, தேவரை வந்து அவதாரம் பண்ணி அந்த அட்டூழியத்தை அழிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனைக்கிணங்க அவன் சரணாகதி பண்ண, அந்த சரணாகதி கிணங்கு வந்து அவதாரம் பண்ற ராமன். அவர் பிறந்ததே ஆச்சரியம். அது மாத்திரம் இல்ல, தசரதனுக்கு ரொம்ப நாளா புத்திரபாகியம்ன்றது இல்லை. புத்திரபாகியம் இல்ல. ரிஷிசங்கரை வைத்துக் கொண்டுதான் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினான். ரிஷிசங்கரை வைத்துக் கொண்டுதான் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணார். புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுவனு 4 குழந்தைகள் பிறந்தார், 4 குமாரர்கள் பிறந்தார். 4 குமாரர்கள் யாரு? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் என்று 4 குமாரர்கள் பிறந்தார். அந்த 4 குமாரர்கள் பிறந்தோடனே கிட்டத்தட்ட 12 வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் 12 வருஷங்கள் வித்யாபியாசம் நடந்தது. வித்யா அபியாசம்னா அவனை பள்ளிக்கூடத்துக்கு போறக்கணும். அதேதாங்க, நம்ம பள்ளிக்கூடம் 20, 25, 40, 50 கூட போயிட்டு இருக்கோம். ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை. 12 வருஷத்தை அநேகமா எல்லாத்தையும் முடிச்சுவா. அப்படி இல்லையா? அப்பதான் விஸ்வாமித்திர ராமலட்சுமணன் ஆயிடுச்சுன்னு போறாரு மித்தலாக்கி. முதல்ல யாக சம்ரட்சணம் பண்ணணும். அந்த யாக சம்ரட்சணம் பண்றது தாட்டகா வதம் பண்ணணும். அந்த தாட்டகா வதத்துக்காக அழைச்சிட்டு போறார். தாட்டகா வதம் முடிஞ்ச உடனே யாக சம்ரட்சணம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அங்கிருந்து கங்கை கரை ஓரமா அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போயிட்டு நேர மிதிரா நகரத்துக்கு போகணும். அங்க போய் சீதையை மனம் புரியணுன்றதுக்கு அழைச்சிட்டு போறாரு. வில்லுருத்தி மெல்லியல் தோய்ந்தா என்னும் ஜனகமன்னுடைய வில்லை முறித்து சீதையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு அடுத்து அங்கிருந்து ஆனந்தமா அயோத்தியில வாழ்ந்தான். கிட்டத்தட்ட ராமனுக்கு வயசு 25 வயசு வரைக்கும் ஆனந்தமா வந்திருக்கான். கல்யாணம் ஆச்சு 12 வயசு, காட்டுக்கு போச்சு 25 வயசு. ரமணன் இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் 4 கொடுக்கப்பட்டது. வசிஷ்டர் நாளை குறிச்சார். குறிச்ச உடனே ஏதோ அது வந்து மந்திரைக்கு பிடிக்கல, கூனிக்கு பிடிக்கல. ஏன் சுவாமி பிடிக்கலன்னா அவருக்கு சிறு வயசுல ராமலீலான்னு நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. கிருஷ்ணலீலா கேள்விப்பட்டிருக்கோம், ராமலீலா கேள்விப்பட்டதே கிடையாது. என் சிறு வயசுல என்ன பண்ணான்னா, ஒரு மண்ணுருண்டை வைத்து தன்னுடைய வில்லில வைத்து கூனுடைய முதுகு பக்கம் கொஞ்சம் அப்படியே கூணா இருக்கும், குண்டா இப்படி இருந்துட்டு இருக்கும். அந்த இந்த அம்பலத்தை தோய்த்து அந்த மண்ணுருண்டையை
அந்த அம்பை விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா நேரம் அந்த கூனில போய் பட்டு அது உள்ளுக்குள்ள அப்படி அமைங்கி உள்ள போயிட்டு திரும்பி வெளில வருது. அதை பார்க்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு ராமனுக்கு. அந்த விளையாட்டு விளையாடு அந்த ராமலீலா. ராமலீலான இது ஒண்ணுதான் சொல்லணும். கிருஷ்ணலீலா நிறைய இருக்கு. ஆனா அதனால எந்த ஆபத்தும் வரல. பண்ணினதே ஒன்னே ஒண்ணு, ஒரே ஒரு காரியம் தப்பு காரியம் பண்ணா அது பெரிய வம்பாவே போயிடுது. காட்டுக்கு 14 வருஷம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து சீதைய தொலைக்கக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு ராமலீலாவால. சில குழந்தைகள்லாம் இருக்கா நன்னாவே ஒவ்வொரு விளையாடுவார், ஒவ்வொரு என்னென்ன சேட்டிதங்கள் பண்ணுமோ என்னென்ன சேட்டை பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா, தப்பிச்சுட்டு வந்துடுவா. சில குழந்தை ரொம்ப சாகும், எதுவுமே பண்ணாது. ஆனாலும் அன்னைக்குதான் வெளியில வந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒண்ணும் பண்ணிருக்காது, அது மாதிரியே படி வந்துடும் கடைசியில். அதனாலே பெரிய ஆபத்தே வந்துருக்கு. இது அந்த மாதிரிதான் ராமன். கண்ணன் அப்படி இல்லை, இந்து சொல்ல வந்தா அந்த ஆபத்து வந்தது. அதனால மந்திரம் என்ன பண்ணா, கைகேயிக்கு என்ன பண்ணா மந்திர உபதேசம் பண்றா. கலக்கிய மனத்திரளாய் கைகேசி வரப்பேண்ட. கைகேசியுடைய மனசையே மாற்றிட்டார். முதல் கைக்கு போரா மந்திர போய் சொல்றார். மந்திரம் யார் தெரியுமா? கூடி யார் தெரியுமா? ஒண்ணுமில்ல, கைகேசிய கல்யாணம் பண்ணி வரச்சே அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவள் வேலைக்காரி தான் யாரு? குனி. வேலைக்காரி தான் குனி. அப்படி இருக்கச்சேதே அந்த வந்து மனசை மாத்திரா. அவனுக்கு பட்டாபிஷேகமாமே. கைகேயி நீ ஏன் இப்படி இருக்க? என்ன அவனுக்கு பட்டாபிஷேகமா? இதோ உனக்கு முத்து மாலையே கொடுக்குறேன், நல்ல செய்தி சொன்னேன்னு முதல்ல கைகேயி போடுறான். கைக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கியே, உன் பிள்ளைக்கு கல்காபிஷேகம் வேண்டாமா? பரதன் தானே உன் பிள்ளை, ராமனும் உன் பிள்ளை. அப்படி சொல்லி 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 இன்னைக்கு அநேகமா இது தூர்தர்ஷன் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு. அது பெண்களே பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சதே கலக்கி 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 உடனே அப்படின்னா 14 வருஷங்கள் காட்டுக்கு போகணும், ராஜ்ய பரிபாலம் பரதாழ்வான் தான் பண்ணணும்னு சொல்ல உடனே ராமன் காட்டை அடைந்தான். சித்திரக்கூடத்தில் இருந்தான். சித்திரக்கூடத்தில் இருக்கச்சதே பரதாழ்வான் அங்கு சென்று இந்த ராஜ்யத்தை ராமனிடத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எல்லா படைகள் எல்லாம் ஆக்ஷன் பண்ணோம், ராஜாக்கள் ஆக்ஷன் பண்ணோம், மந்திரிமார்கள் ஆக்ஷன் பண்ணோம், தன்னுடைய தாய்மார்கள் அத்தனை பேரும் ஆக்ஷன் பண்ணோம். ஆக்ஷன் போனா விட ராமன் ஒத்துக்கல. பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட கொடுத்தானே தவிர அவன் ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்காம என்ன பண்ணா, நந்தி கிராமத்திலே இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பரதாழ்வான் அந்த பாதுகையே என்ன பண்றது, ராஜ்ய பரிபாலனம் பண்றது எதுவாக இருந்தாலும் பாதுகையை கேட்டுக்கோ என்கிற அளவுக்கு 14 வருஷம் இங்க இருந்தான். ஆக 14 வருஷங்கள் காட்டிலே இங்க இருந்தான் ராமன். அப்ப அந்த 2 வருஷம் இங்க, 2 வருஷம் அங்க, 3 வருஷம் இங்க. கடைசியா இருந்தது எங்கன்னா, கடைசியா தங்கிட்டு பஞ்சவட்டி, நாசிக் பஞ்சவட்டின்னு பேரு. இந்த நாசிக் பஞ்சவட்டியில தான் தங்கியிருந்தான். அப்பதான் சூர்பனக வந்திருக்கான். தருணோ ரூபசம்பன்னோ சுமாரனு அந்த சூர்பனக வந்தா. சூர்பனக வந்து என்ன பண்ணா, ஏதோ கேட்டா. கேட்க 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 என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு காது மூக்கு அறுபட்டு. ராமன் மேல ஆசை வச்சா, அதன் மேல லக்ஷ்மணன் மேல ஆசை வச்சா, காது மூக்கு அறுபட்டு. அவ என்ன பண்ணா, நேர போய் பெரிய புகார் பண்ணிட்டா. யாரிடத்துல? அகம்பனன் ஒருத்தன். அந்த அகம்பனன் முகரான்னு போய் சொல்ல, ராவணாசுரன் சொல்ல, மேற்கொண்டு கடதூஷணாதிகள்லாம் 14,000 ராட்சசர்கள் அவெல்லாம் வந்து சண்டை போட 14,000 ராட்சசர்களை ஒரே முகூர்த்த காலத்திலே முடித்தான். தந்திருட்டா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சிமாவகம் பகுபவிருத்தா வைதேகி பக்தாரம் பரிசத்பதே என்று சொல்லக்கூடிய நிலையிலே 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலத்துல முடிக்கிறான். அதிலே அகப்பனன் மட்டும்தான் ராவணன் போய் பேசுறான். என்ன பேசுறான்? ராவணனை பத்தி சீதையை பத்தி சொல்லி, ஆகையாலே சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், சீதையை நீ அடையலாம் என்கிற ஆசையை மூட்டி கொடுக்க உடனே ராவணன் மாரீசனை அழைத்து மாயமானாக போக சொல்லி ஒரு வேஷத்தை இட்டு மாயமானாக வர ராமனை மானை பிடித்து கொடுக்க அந்த மான் அம்மானை கண்ட இம்மான் போயிடுத்தலோ அப்படி இருக்க செய்தே அந்த மானை பிடித்துக்குள்ள கபட சந்நியாசி வேஷத்தை இட்டு கொண்டு ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு போனான். இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் எங்க? இது சூர்பனக வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்தது. நாசிக் பஞ்சவட்டியில அபகரித்து போனான். போகும்போது ஜட்டாயு மகாராஜா தான் பண்ணார்.
அவனோடு சண்டை போடுறான். ராவணனோடு சண்டை போடும்போது தன்னுடைய பிராணமே போகக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு மேற்கொண்டு ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணினான். அந்த ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணும்போது ராவணன் தான் தூக்கி கொண்டு போனான் என்று ஜட்டாயு சொல்ல, உடனே அந்த ஜட்டாயு சொன்ன வழியே தேடிண்டு போய் சுக்ரீவனுடைய சக்கியமே ஏற்பட்டது. சுக்ரீவனுடைய சத்தியம், சுக்ரீவன் அனுமான் ரெண்டு பேருடைய நட்பு ஏற்பட்டு ரிஷபோக பருவத்துக்கு வந்து அங்க சுக்ரீவனுடைய தோழமை கொண்டான். அதுக்கப்புறம் அனுமான அனுப்பினான். எங்க அனுப்பினான்? அசோகவனத்துக்கு அனுப்பினான். சீத்தையை தேடிண்டு வான்னு சொன்ன அனுமான் தான் போறார். அனுமான் போய் அசோகவனத்துக்கு போய் போறார். போன உடனே ராமன் கொடுத்த மோதிரத்தை சீத்தைக்கு கொடுக்கிறார். சீத்தை கொடுத்த அந்த என்னது அந்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு நேர கிஷ்கிந்தைக்கு வந்து கிஷ்கிந்தையில மொத்த படையம் திரட்டி கொண்டு மேற்கொண்டு ராமேஸ்வரம் கரைக்கு சென்று திருப்புல்லானுக்கு சென்று அங்கு சேதுவை கட்டி விபீஷன் சரணாகதி பண்ண அந்த விபீஷன் ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு 7 நாட்கள் யுத்தம். ஒரு நாள் 2 நாள் 7 நாட்கள் ராத்திரி பகல் இல்லாம. ஏன்னா நமக்கு மகாபாரத யுத்தம்னா பகல்ல தான், ராத்திரி கிடையாது. ஆனா ராவணாவண யுத்தம் வந்து பகல் ராத்திரி விவாகம் வர, ராத்திரி பகல் விவாகம் வர யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனை முடித்தான். அதுக்கு மேற்கொண்டு புஷ்பக விமானத்திலே அங்கிருந்து கிளம்பி நேர நந்தி கிராமத்துக்கு வந்து மரதனை ஆஸ்வாசப்படுத்தி தன்னுடைய சடமுடியை கலைந்து திரும்ப அயோத்தி பட்டணத்தில் ஏறி அங்க நெடுமதில் சூழ் அயோத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசனத்தைப்படி வெங்கதிரோன் குலத்துக்கூர் விளக்காய் தோன்றி என்று சொல்லி ராமன் ராஜ்ய பரிபாலனம் செய்தான்னு சரித்திரம். அப்ப ராமச்சரித்திரம், இந்த ராமச்சரித்திரத்தை சுருக்கமா பார்ப்போம். முடிச்சுட்டே சுவாமி, முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் சொன்னார் சுக்கராச்சாரியர். 2 ஸ்லோகம் தான் இதுக்கு. ராமச்சரித்திரத்துக்கு 2 ஸ்லோகம் தான் முடிச்சுட்டார். முடிச்ச உடனே ராமன்னு சொன்னாலும் என்ன சுவாமி, ராமன் என்னன்னா மங்களம் கோசல் ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் ஜெகொன்னு மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்த்தனே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபூமாய மங்களம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசனே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமதா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. ராமனை பார்த்து சொல்லணும்னா ராமன்னா என்ன அர்த்தம்? ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அத்தனை ஆனந்தம் வருது இல்லையா? அப்ப ராமன்னு வந்துட்டோம்னா உடனே நமக்கு என்ன வரும்? இன்னொரு ராமன் ஞாபகம் வரும். கருணைக்கு ராமன் இந்த ராமன் ராமச்சந்திரன். கோபத்துக்கு ராமன் யார்? பரசுராமன். கோபராமன் பரசுராமன். இப்ப நமக்கு என்ன, நம்ம ராமச்சரித்திரம் முடிஞ்ச உடனே பரசுராமனுடைய சரித்திரத்தை பார்க்கணும். பரசுராமன் சரித்திரத்தை சுருக்கமா பார்த்துட்டு அங்கிருந்து சூரிய வம்சம் என்ன சந்திர வம்சம் என்ன ரெண்டுமே பார்க்கணும். அந்த சந்திர வம்சத்துலதான் துருவ மகாராஜா பிறக்கிறார். துருவ மகாராஜா நகுஷு மகாராஜா, துருவ மகாராஜா நகுஷு மகாராஜா பிறக்கிறார். அதுலதான் யயாதி பிறக்கிறான். யயாதியுடைய பிள்ளைதான் யது. யதுவுடைய கடைசி பிள்ளைதான் தம்பிதான் புரு. புருவுடைய வம்சத்துலதான் துஷ்யந்தன் பிறந்திருக்கான். என்ன லிங்க் வந்து பாருங்க. குருவுடைய, அதாவது யயாதி யது, யயாதி பிள்ளை ஓர் பிள்ளை யது, இன்னொரு பிள்ளை குரு. அந்த குருவுடைய வம்சத்தை தான் துஷ்யந்தன் பிறந்தான். துஷ்யந்தன் வம்சத்தை தான் பரதன் பிறந்திருக்கான். பரதன் பிறந்திருக்கான். பரதனுடைய வம்சத்துல தான் பாண்டவர்கள் பிறந்திருக்கான். அந்த பரதவரத்துல பாண்டவர்கள் இது ஒரு பக்கம். இது புரு என்பவன் யயாதியின் கடைசி பிள்ளை, மூத்த பிள்ளை எது. எது வம்சத்துலதான் கண்ணனே இருக்கிறான். எது வம்சம் புரு வம்சம். புரு வம்சத்துலதான் யயாதிக்கு 2 பிள்ளை, நிறைய பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை குரு, இன்னொரு பிள்ளை எது. எதுடைய வம்சத்தை தான் கண்ணன் பிறகுறான். புருடைய வம்சத்தை தான் பாண்டவா பிறகுறான். எவ்வளவு லிக்கு பாருங்க. இப்ப கண்ணனுக்கும் பாண்டவனுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு பாருங்க. பாண்டவா பிறக்கிறான் இல்லையா, அதான் தெரிவிக்கிறாங்க. அப்ப கண்ணன் பெருமான அவதரித்தான்னு சொல்ல போறா இல்லையா. அதோடு 9வது ஸ்கந்தம் முடிய போறது. என்ன முடிச்சுட்டே சொன்னேன். இல்ல அது என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. முடிய போறது சுருக்கமா சொல்ல முடிச்சார். பரீட்சத்துக்கு இன்னும் தேரல. பரீட்சத்துக்கு 9வது ஸ்கந்தம் வந்த உடனே கண்ணனுடைய சரித்திரத்தை சுருக்கமா சொன்னார்.
அவருக்கு ஆசையே தீரல. உடனே பரீட்சித்து கேட்கிறார், யாரை பார்த்து? சுக்கராச்சாரியரை பார்த்து, மகரிஷியே, நான் இன்னைக்கு இருக்கேன்னாலே அந்த கண்ணன் பெருமானுடைய திருவடி பலத்தால் தானே இருக்கேன். அவருடைய சரித்திரத்தை நீர் இந்த மாதிரி ஒண்ணுமில்லா 2 ஸ்லோகத்தை முடிச்சிட்டாரே, கதையை நீங்க சொல்ல வேண்டாமா? மத்ததெல்லாம் ஓஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காரு, கண்ணன் பெருமானுடைய சரித்திரத்தை சொல்லலையேன்னா. அப்பா சுக்கராச்சாரிய திருக்கிறாய், மகாராஜா, உனக்கு நாடி இருக்குமோ இருக்காதோ, நீயோ ராஜா, எத்தனையோ ராஜ்யக்காரங்கள் இருக்கும். நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். சொன்னாலும் உனக்கு அது கேட்கறதுக்கு கூடிய உண்டான ஒரு அவகாசம் கிடைக்குமோ கிடைக்காதோ, உன்னால முடியாத. அதனாலதான் ரொம்ப நாடி கடத்த வேண்டாம்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, நீ சொல்வது அரிக்கத்தை. அந்த அரிக்கத்தையுடைய அமிர்தத்தை உம்முடைய வாயிலிருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். நீர் சொல்ல 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 என்னன்னா, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி தரும் அப்பொழுது 6ஆம் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி அந்த சரித்திரத்தை கேட்க 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 ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தத்தை நான் விட்டு கொடுப்பதா இல்லை, நீர் சொல்லும் 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 தெரிகிறார். இப்ப நமக்கு ராமனுடைய சரித்திரம் பூர்த்தி ஆயிடுது. அனைத்து சரித்திரம் அற்புதமா சொல்ல போறாரு. அதாவது 9வது ஸ்கந்தத்துல சில பாகங்களை பார்த்தோம், சில வம்சங்களை பார்த்தோம். அதிலே சூரிய வம்சத்தை பத்தி முதலையும் சந்திர வம்சத்திற்கு பின்னாடி சொன்னார். சூரிய வம்சத்திலும் சந்திர வம்சம் ரெண்டுமே பிரம்மாட்டம் தான் பிறந்தது. சூரிய வம்சம் இங்கே இருக்கு, சந்திர வம்சம் இங்கே ரெண்டுமே பிரம்மாட்டம் தான் ஆரம்பிச்சிருக்கு. பிரம்மா தான் பிரதானம். முதல்ல பிரம்மாவுக்கு வசிஷ்டாச்சாரியர் பிறந்தார். அவருடைய குலத்திலேதான் யுவஸ்வான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சூரிய பகவான் அதுக்கப்புறம் பிறக்கிறார். அவர் தான் பிறந்தார். சூரியன் குலத்தில் தான் இஸ்வாகு அவதரித்தார். நல்லா பார்த்துக்கோ. முதல்ல பிரம்மா வசிஷ்டாச்சாரியரை பிறப்பிக்கிறார். அந்த வசிஷ்டாச்சாரிய குலத்துல தான் யுவஸ்வான் என்று சொல்லக்கூடிய சூரியன் பிறக்கிறார். அந்த சூரியனுடைய குலத்துல பிறந்தவர் தான் இஸ்வாகு வம்சம். இஸ்வாகு தான் அயோத்தி ஆண்டு வந்த சத்திரிய ராஜா, பெரும் சக்கரவர்த்தி, பெரிய சக்கரவர்த்தி. அந்த அரசனின் வழித்தோன்றல் தான் ராமனே. அந்த இஸ்வாகு அரசனின் வழித்தோன்றல் தான் ராமனே தெரிவிக்கிறார். அப்ப அந்த ஏன் ராமச்சரித்திர சுருக்கமா முடிச்சின சுவாமி, கொஞ்சமா சொல்ல வேண்டாமான ஒரு சொல்றேன். ராமனுடைய சரித்திரத்தை சுருக்கமா பார்த்தோமோனோ, ராமனுக்கு பல பெயர்கள் உண்டு. ரகுகுல திலகன், ராகவன், ககுஸ்தன் பேரு. அந்த ககுஸ்தன் என்கிற பேரத்தை நம்ம தமிழ்ல காகுத்தன்னு சொல்றோம். காகுத்தன் சொல்லிட்டு இருக்கணும், காகுத்தன் சொல்றோம் இல்லையா, அது காகுத்தனும். அது மாதிரி ரகுகுலன் இருக்கு இல்லையா, ரகு என்று ஒரு மகாராஜா, ரகுன்னு ஒரு மகாராஜா. அந்த ரகு மகாராஜா வம்சத்துல பிறந்தபடியாலே ராமனுக்கு ராகவன் பேர். வீரராகவன், திருவள்ளூர் வீரராகவன் இருக்கார் இல்லையா, அதனால ராமனுக்கு ராகவன். ரகு என்ற மகாராஜா அவருடைய வம்சத்துல பிறந்தபடியாலே ராவனுக்கு ராகவன் பேரு. ரகுவம்சம் வேதாந்த தேசிகரே ரகுவீரிய கத்தியம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமா இருக்கும், கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும். அப்படியே வீரத்தை காட்டலாம் அந்த கத்தியத்துல. கத்தியம்னா கிட்டு 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 கிட்டுன்னு இருக்கும். அந்த கத்தியத்தை வீரத்தை பார்க்கலாமோ. அவர் வம்சத்துல பிறந்தபடியால் தான் ராமனுக்கு ராகவன் திருநாமம். இதெல்லாம் ராமனுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரகுராஜா பத்தினது, ரகு மகாராஜா பத்தினது. ராமனுக்கு காகுஸ்தன் பேரு. ககுஸ்தன் என்கிற மன்னவனால ஏற்பட்டது காகுத்தன். அந்த மன்னனுடைய வம்ச பாரம்பரியத்துல ராமன் வந்தபடியால ராமனுக்கு காகுத்தன் பேரு. அவருக்கு ஏன் சுவாமி ககுஸ்தன் பேரு? அவருக்கு ஏன் ககுஸ்தனா? கதுக்கு கமுக்கு கணுக்கு கதுக்குன்னு, அதாவது ககுதுன்னா எருது மாடு இருக்கு இல்லையா, எருது மாடு. அந்த எருது மாடு திமில் இருக்கணும், அதுக்கு ககுதுன்னு பேரு. அந்த திமிலுக்கு ககுதுன்னு பேரு. ககுதுன்னு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். எப்ப பாரு தேவர்களுக்கும் அசுரர்கள் சண்டை வந்திருக்கும். அந்த சண்டை வரும் போதெல்லாம் அவ என்ன பண்ணுவான்னா, இஸ்வாக்கு வம்சத்தாலதான் கூப்பிடுவா உதவிக்கு.
தேவர்கள் அசுரர்களும் தேவர்கள் சண்டை வரைச்சு இஸ்வாக் வம்சத்துல வந்தவாள்லாம் இருக்காரோ அவளை தான் கூப்பிடுவா, அவளை வேண்டிகிட்டே இருப்பா. அப்ப ஒரு காலத்துல வந்துருக்கு இந்த ககுஸ்தம் என்று சொல்லக்கூடிய மன்னவன் இருந்தான். அந்த மன்னவன் பெரிய சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி தான் ராஜ்ய பரிபாலம் பண்ணிருக்கான். அந்த சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலம் பண்ணிருக்கே தேவர்கள் தான் பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? சக்கரவர்த்தியே, அசுரர்களாலே எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் பிரார்த்தி உதவிக்கு அழைக்கச்சே கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவுறேன். சக்கரவர்த்தி சொல்றாரு, ககுஸ்தன் என்கிற ராஜா சொல்றாரு, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவுறேன். ஆனா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் தெரியுமா? தேவேந்திரன் ஒரு காளமாடாக உருவெடுத்துக் கொண்டு அதை வாகனமாக வைத்துக் கொண்டு அந்த காளமாடுக்கு திமில் இருக்குமோனோ, திமில் அந்த திமில் அமர்ந்து கொண்டு நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல கேட்டுக்கோ. தேவேந்திரன் காளமாடா வரணும், அந்த காளமாவுடைய திமில் இருக்கணும், அந்த திமில்ல உட்கார்ந்துட்டு நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னா அதுக்குதான் இது ககுதுன்னு பேரு. அதுதான் ககுதுன்னு பேரு. அந்த ககுது என்ற திமிரில் அமர்ந்து கொண்டு சண்டையிட்டபடியாலே ககுஸ்தன் அந்த ராஜாவுக்கு பேர். ககுது என்கிற திமில், அந்த ககுது திமில்னு தமிழ், ககுதுன்னு சம்ஸ்கிருதம். ககுது என்கிற திமிரில் உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு யுத்தம் பண்ணி தேவர்களுக்கு ஜெயித்து கொடுத்தபடியாலே அவனுக்கு ககுஸ்தன்னு பேர். அவனுக்கு ககுஸ்தன்னு பேர். அந்த ககுஸ்த வம்சத்தில் ராமன் அவதரித்தபடியாலே காகுத்தன். அந்த ககுஸ்த வம்சத்தில் ராமன் அவதரித்தபடியாலே காகுத்தன் பேர். ஆக இப்படி எத்தனையோ திருநாமங்கள் ராமனுக்கு, ஒன்னு ரெண்டு அல்ல, எத்தனையோ. இஸ்வாகுலத்தில் பிறந்த ஒவ்வொரு சக்கரவர்த்தியும் மிகச் சிறந்தவர்கள், மிகச் சிறந்த சக்கரவர்த்தி. சாமானிய ராஜாக்கள் கிடையாது, ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சிறந்தவர்கள். அவ்வப்போது பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு போயிட்டு வருவாராம். இது பூலோகம். பூகு புவகா சுவகா மககா தமகா ஜனகா சத்தியம். சத்தியலோகம் 7வது லோகம், பிரம்மலோகம். இங்கிருந்து பூலோகத்திலிருந்து சத்தியலோகத்துக்கு போயிட்டு வரணும்னா அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். அப்பப்ப பிரம்மாவோட போய் வார்த்தை பேசிட்டு வருவாராம். நாமெல்லாம் பந்துக்கள் ஆத்துக்கு வரோம், பெரியப்பா சித்தப்பா மாமா அவத்துக்கெல்லாம் வரணும். இந்த ஊரு அந்த ஊருக்கு போவோம். ஒண்ணு விட விதேசத்துக்கு போக மாட்டோம், இந்த ஊருக்கு போயிட்டு போகணும். அவர் இங்கிருந்து 7வது லோகத்துக்கு போறார். போயிட்டு இந்த மாதிரி 7வது லோகம் தான் சத்தியலோகம். அப்பப்ப போயிட்டு பேசிட்டு வருவாராம். இது அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் அந்த ராஜாக்கள். அந்த ராஜா பண்ணினது முக்கியமான ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன சரித்திரம்னா, பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு ஒரு முறை போனார் இஷ்வாகு போனார். அந்த இடத்துல பெருமாள் ஆச்சரியமா சேவித்தார். இஷ்வாகு போய் அங்க பெருமாள் ஆச்சரியமா சேவித்தார். இந்த பிரம்ம சத்தியலோகம் எங்க இருக்குன்னா, விரஜானதிக்கு இந்த பக்கம் பிரம்மாவுடைய சத்தியலோகம் இருக்கு. அப்பனா சத்தியலோகத்துக்கும் விரஜக்கும் பக்கத்திலே தானே சுவாமி, அங்கிருந்து எட்டி பார்த்தா பிடிச்சிடலாமா? இல்ல, எங்கிருந்து பிரம்மாவுடைய சத்தியலோகம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் இருக்கு பிரம்மாவுடைய சத்தியலோகத்திலிருந்து அங்க போறதுக்கு. பக்கத்திலே இருக்கிற மாதிரி கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி பிரியத்துக்காக சொன்னேன். அந்த பிரம்மாவுடைய சத்தியலோகத்தை தாண்டியாச்சுன்னா விரஜை. அப்ப விரஜைக்கு முன்னாடி பெருமாவுடைய சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துக்கு இஷ்வாக்கு போன போது அங்க பெருமாளை சேவிக்கிறார். சத்தியலோகத்துல பெருமாளை சேவிக்கிறார். அப்ப அந்த பெருமாளுக்கு நாராயணன் பேரு, ஜெகநாதன் பேரு. அந்த பெருமாள் சேவிக்கிறார். ஆதிசேஷ பரியங்கத்திலே படுத்துட்டு இருக்கார். அப்ப இந்த பெருமாள் எப்படி இருக்கார்? ஓம் என்னும் பிரணவத்தின் வடிவத்தில் இருக்கக்கூடிய விமானம், பிரணவாதார விமானம். அந்த பிரணவாதார விமானத்துல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். நன்னா சேவிச்சார். சேவிச்ச உடனே இந்த இஷ்வாகுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன ஆசைன்னா, பிரம்மாவை பார்த்து பிரார்த்திக்கிறார், இந்த பெருமாள் உங்க ஊர்ல தான் இருக்கணுமா? எங்க ஊர்ல வரப்படாதா? எங்க ஊர்ல சேவிக்கப்படாதா? நாங்கள்லாம் சேவிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்ப அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க. அயோத்தி பட்டத்துக்கு எடுத்துட்டு வராங்க. சரின்னு பிரம்மா ஒத்துக்கொள்ள அங்கிருந்து இஷ்வாகுடைய தலைநகரம் இது அயோத்தி. அயோத்திக்கு கொண்டு எழுந்துள்ள பண்றார். சரையூ நதிக்கரையில தான் அயோத்தி மாநகரமே இருக்கு. அங்க எழுந்துள்ள பண்றார். இப்ப அந்த அயோத்தி நகரத்துல
ஸ்தாபிச்சாச்சு யாரு? பெரிய பெருமாள். பெரிய பெருமாள்னா இந்த நாராயணன் சொன்னோனோ, ஜெகநாதன் சொன்னோனோ, அந்த ஜெகநாத பெருமாளை அங்க ஸ்தாபிச்சாச்சு. இப்ப இஸ்வாகு வம்சத்தால அந்த பெருமாளை தான் ஆராதிக்கிறான். அயோத்திக்கு அயோத்தியா அபராஜிதான்னு பேர் உண்டு. அபராஜிதா, ஜெயிக்க முடியாத நகரம். அயோத்திக்கு ஜெயிக்க முடியாத நகரம். அயோத்திக்கு அபராஜிதா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஜெயிக்க முடியாத நரகமா இருக்கு இல்லையா, அந்த ஜெயிக்க முடியாத நரகமா இருக்கிற முடியாது, தகர்க்க முடியாத நரகம். நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. யாரும் உள்ள போக முடியாது, யாரும் வெல்ல முடியாது. அயோத்தியா, ஏன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரு இருக்கு. தகர்க்க முடியாத நகரம். அப்ப வைகுண்டத்தை ஒருத்தரும் ஜெயிச்சது கிடையாது இல்லையா, அதே போல அயோத்தியாவை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. ராமனை ஜெயிச்சாதுன்னு யாரும் ஜெயிக்க முடியாது இல்லையா, அதனாலதான் அபராஜிதான்னு பேரு. அயோத்தியம் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு நிகரான சிறப்பு பெற்றது அயோத்தியா. ஸ்ரீவைகுண்டம் எத்தனை நிகர், அதனாதான் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ ஆழ்வார் பாசுரம். இத்தனைக்கும் அவர் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம். நம்மாழ்வார் இந்த பாட்டை பாடுறார், வேற யாரோ பாடினாலும் பரவாயில்ல. குலசேகர ஆழ்வார் இந்த பாட்டை பாடி இருந்தா ஒத்துக்கலாம். நம்மாழ்வார் கண்ணனுக்குன்னே இருக்கிறார், கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம். அவர் சொல்றார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும் தெரிவிக்கிறார் இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தன, ஜெயிக்க முடியாத அப்படிப்பட்ட திவ்ய தேசம். அந்த இடத்துக்கு வந்துட்டார் யாரு, அந்த ஜெகநாத பெருமா வந்துட்டார். பெருமா வந்துட்டார், அதாவது அயோத்தி எழுந்தருளப்பட்டு சரையு நதிக்கரை ஸ்தாபிக்கப்பட்டது. இஸ்வாகு அத்தனை ராஜாக்களும் ஆராதனை பண்றார். இந்த அம்பரீஷ மகாராஜாவும் ஆராதனை பண்ணியிருக்கார். இஸ்வாகு தான் முதல், அதன் பின்னாடி அம்பரீஷ மகாராஜா அவரும் ஆராதனை பண்ணார். அம்பரீஷ மகாராஜா என்ன, சகர மகாராஜா என்ன, மாந்தாதா என்ன, அஜ மகாராஜா என்ன, தசரத சக்கரவர்த்தி என்ன, இவர்கள் எல்லாமே ஆராதனை பண்ணியிருக்கா. எந்த பெருமாளை? ஜெகநாத பெருமாள். அந்த பெருமாளுக்கு பேரு நாராயண பேரு. அந்த பெருமாள் ஆராதனை பண்ணியிருக்கார். ராமனே ஆராதனை பண்ணியிருக்கான். ராமனே ஆராதனை பண்ணியிருக்கான். அத்தனை பேரால ஆராதிக்கப்பட்ட பெருமாள். நான் யார சொல்றேன்னு தெரியுது உங்களுக்கு? ஒண்ணுல நமக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய பெருமாள் தான். அந்த பெருமாள் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே 2 காவேரிக்கு நடுவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோட்டி கடல் நிற தரவதென்ற அரவணை துயிலுமா கண்டு உடலன புரியுமாலோ எஞ்செய்கையின் உலகத்தீரேன்னு தெரிவிக்கிறார். கிழக்கு நோக்கி திருடுவை நீட்டிக் கொண்டு மேற்கு நோக்கி திருமுடியை வைத்துக் கொண்டு வடக்கே பின்புறத்தை காட்டி தெற்கே இலங்கை நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெருமாள் ராமனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அவர் எப்படி சுவாமிக்கு வந்தார்? அவர் எப்படி சுவாமிக்கு வந்தார்னா, இந்த ராமராவண யுத்தம் முடிஞ்சு தோணும். ராமராவண யுத்தம் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் பரிசு கொடுத்துட்டே இருக்கா. ஏன்னா எத்தனை பேரு எத்தனை உதவி பண்ணியிருக்கா ராமராவண யுத்தத்துல. அவருக்கெல்லாம் யுத்தம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே, அந்த பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் பரிசு கொடுக்குறார். அப்ப பரிசு கொடுக்கும்போது விபீஷனுக்கு பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு கொடுக்கலாம்? விபீஷணன் இல்லைன்னாலே சிரமமா தான் இருக்கும். ஏன்னா விபீஷணன் தான் ராமராவண யுத்தத்திலேயே எத்தனை உதவி பண்ணான். அந்த நுணுக்கங்கள்லாம் ராட்சசாலுக்கு தெரியாத மாதிரி தெரிகிறப்பெல்லாம் மற்ற யாருக்கும் தெரியாது. ராவணனுடைய நுணுக்கம் எல்லாம் அறிந்தவன் யார்? விபீஷன். அதனாலே விபீஷன் நல்ல பரிசாக கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இவன் ராட்சச ஜாதியா இருந்தாலும் சரணாகதி பண்ணானே. எத்தனை பக்தி நிவேதிதமாம் கஷேத்திரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாக மகாத்மனே எத்தனை தூரம் பண்ணியிருக்காங்க எனக்கு. அதனால இவரு நல்ல திருவுள்ளத்தை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணா, ராவணாவண யுத்தத்துக்காக அதை பண்ணிட்டு இருக்கச்சு அங்க நல்ல பரிசு கொடுக்கணும். உயர்ந்தையான பரிசு கொடுக்கணும். சில பேர் தானம் கொடுக்கணும்னு உயர்த்தியான தானம் கொடுக்கணும். வேட்டி இருக்குன்னு வச்சுக்கணும். வேட்டி இருக்குன்னா ஒரு 20 வேட்டி வச்சுட்டு இருக்காரு. அந்த சுவாமிக்கு வேட்டி கொடுக்கணும், நல்ல வேஷ்டியா கொடுக்கும். பார்த்து நல்ல வேட்டி ஏதோ அதான் இவரே எடுத்து வச்சுக்குவார். நீர் கட்டிக்கும், அது நல்லா இருக்குமே, அவருக்கு போய் இந்த இருக்க இதை கொடுத்துருவேன். அப்ப அது தானமே இல்லை. தானம் கொடுக்கணும்னா உயர்ந்ததை கொடுக்கணும், தனக்கு பிடிச்சதை கொடுக்கணும், தனக்கு எது உயர்ந்ததோ அதை கொடுக்கணுமானோ. இப்ப என்ன கொடுக்கலாம்னு யோசனை பண்ணி பாக்குறார். என்ன கொடுக்கலாம் யோசனை பண்ணி பார்த்தார். தான் ஆராதனை பண்ணப்பட்ட பெருமாளையே கொடுக்கிறார்.
ஆராதனை பண்ணப்பட்ட பெருமாளையே கொடுக்குறான். ஏன்னா அந்த ஆராதனை பண்றா இல்லையா, ஏன்னா ஆத்திர பெருமாளை யாருக்கா கொடுப்போமா? ஆத்து பெருமாளை யாருக்கா கொடுக்குமா? வந்து கொடுக்க மாட்டோம்னா. ஏன்னா அவ்வளவு நெருக்கமா இருக்கா இல்லையா? ஏன்னா பெருமாள்னு சொன்னாலே பந்துக்கள் நெருக்கமா இருப்பாரான்னு தெரியாது, தாய் தகப்பனார் நெருக்கமா இருப்பாரான்னு தெரியாது, உறவினர்கள் நெருக்கமா இருப்பாரான்னு தெரியாது, சகோதரர்கள் நெருக்கமா இருப்பாரான்னு தெரியாது. ஆனா எப்பொழுதும் நெருக்கமா இருப்பதுதான் பகவான் தான், அதுவும் ஆராதன பெருமாள். அதனாலதான் அநேகமா அன்னைக்கு குருவாச்சாரம் எங்க போனாலும் பெருமாளுக்கு கூட இளவண்டு போயிடுவான், கூடவே இளவண்டு போறான். ஏன்னா அந்த பெருமாள் நான் இல்லை, அந்த அளவுக்கு இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு அந்த பெருமாள் பிரதிபக்தி இல்லையா? இப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தார். அதனால என்ன பண்ணார், தன்னுடைய நிலையோடு இருக்கக்கூடிய அந்த பெருமாளை எடுத்து கொடுக்கிறார். அந்த தான் ஆராதனை பண்ண பெருமாளே ஜெகநாதை இஸ்வாக்கு குலமே ஆராதனை பண்ணிருக்கு. முதல்ல இஸ்வாக்கு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எத்தனையோ மகாராஜாக்கள் அவெல்லாம் ஆராதனை பண்ணிருக்கா. அது இன்னும் வரையும் வந்திருக்கு, ராமனுடைய காலம் வரையும் வந்திருக்கு. இப்ப அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணி விபீஷன் கையில கொடுத்தார். யாரா கொடுப்பாங்க? ஒருத்தரும் கொடுக்க மாட்டான், ஆனா கொடுத்துட்டான். நான் மாத்த பெருமாளை கொடுப்போம்னா கொடுக்கவே மாட்டோம், யாரா கொடுக்கணும். ஆனா விபீஷன் வாங்கிட்டான். வாங்கிட்டு தன்னுடைய குலதனமான அந்த சொத்தை எடுத்துட்டு லங்கையை நோக்கி போயிட்டு இருக்கான். எங்க? அயோத்தியிலிருந்து லங்கைக்கு தான் தன்னுடைய ஸ்தானம். லங்கா ராஜ்யத்துக்காக விபீஷன் இருக்கான், போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கச்சே அங்க பங்குனி மாசம் வந்துருச்சு. போயிட்டே இருக்கும்போது பங்குனி மாசம் வந்துருச்சு. அந்த பங்குனி மாசம் பால்குனி மாசம் பிரம்மோற்சவம் பண்ணணும். பிரம்மோற்சவம் நடத்தி ஆகணும். உடனே ராமன் இதை சொல்லி அமைச்சிருக்கான் விபீஷனா. ஏன்னா அயோத்தியில ஒவ்வொரு பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் நடக்கும். அயோத்தியில மட்டுமல்ல, சத்தியலோகத்திலேயே ஒவ்வொரு பங்குனி பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய வழக்கம் உண்டாம். அதே போல இங்க அயோத்தியிலும் உண்டு. அதே போல நீ பிரம்மோற்சவம் பண்ணணும் என்கிற வார்த்தையை ராமன் விபீஷன் சொல்லி அமைச்சிருக்கான். இப்ப பங்குனி மாசம் வந்துட்டு பிரம்மோற்சவம் நடக்கணும். ஒருவேளை நம்ம லங்கைக்கு போகிறதுக்குள்ள இந்த பங்குனி மாசம் போயிடுச்சு என்ன பண்ணலாம்? அதனால அங்கேயே இறக்கணும். அங்க எப்படி இருக்கு அந்த சோழ வாய்ப்பு? வண்டினம் மரளம் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அனமும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டல் போன் அமரம் சோலை, அணிதிருவரங்கத்தம்மா இண்டர்வார் உண்ணும் சோற்றை விளக்கினாய் கிடுமி நீரே தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அழகான நீர் வாய்ப்பு என்ன, நிலவாய்ப்பு என்ன, அதே போல இருக்கக்கூடிய என்னென்ன சோழ வாய்ப்பு என்ன, இதெல்லாம் தமிழகத்துல, நம்முடைய தமிழகத்துல, இது சோழ தேசத்துல அப்படிப்பட்ட நிலவாய்ப்பு இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் நான் பார்த்த உடனே ஒரு நாடு அங்க அந்த நடுவுல 2 காவேரிக்கு, வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி, 2 திருக்காவேரிக்கு மத்தியிலே இறக்கி அங்க ஆழ்வார் இதழ் பூர்த்தியா என்ன பண்ணா உற்சவத்தை, பங்குனி பிரம்மோற்சவத்தை நடத்தினான். இந்த பெருமாள் தான் பதின்மர்களாலே பாடப்பட்ட பெருமாள். ஆனா இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் பதின்மர்களாலே பாடப்பட்ட பெருமாள்னு பேரு. பதின்மர் பாடம் பெருமாள் இவருக்கு விருது உண்டு, கொண்டாட்டம் உண்டு. அந்த கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கச்சே இப்ப ஆனா ஸ்ரீரங்கத்துல இருக்கச்சு இருந்தாலும் அங்க ஸ்ரீரங்கம் பிரமாணம் வரத்துக்கு முன்னாடியே அங்க சேஷபீடம் வந்துட்டு, இங்க வரப்போறதும் தெரிஞ்சிருக்கு இருக்கவே. அங்க சேஷபீடம் வந்து இருக்கு, காத்துட்டு இருக்கு. விபீஷன் மேலே இருந்து பாக்குறான். பார்த்தோன்னே பெருமாள் சங்கல்பிச்சிட்டார். என்ன சங்கல்பிச்சிட்டார்? இங்கேயே நல்லா இருக்கு, இங்க இறக்கு, உற்சவத்தை முடிச்சுக்கோ, இங்க உற்சவத்தை முடிச்சுண்டு லங்கைக்கு போலாம். அதனால இறக்கினார். உற்சவத்தை முடிச்சுட்டார், இறக்கினார். பெருமாளை எழுந்தருள பண்ணி ஆயிட்டு 9 நாள் பங்குனி பிரம்மோற்சவம். திருநாள் திருவோணம் என்று 7 நாள் அப்படின்னு என்னால் எம்பெருமானந்தனுக்கு அடியோம் என்று எழுத்தப்பட்ட நாள் திருவோணம் என்று 7 நாள் முடிஞ்சிருச்சு. பிரம்மோற்சவம் முடிஞ்சிருச்சு, தீர்த்தவாரம் முடிஞ்சிருச்சு. பெருமாளை புறப்படுவோமானு விபீஷன் கேட்கிறார். பெருமாள் புறப்படலாமானு சுவாமி புறப்படலாமான்னு கேட்டா அவர் அங்கிருந்து அசையறதா இல்லை. அங்கிருந்து அசையறதா இல்லை. என்ன சுவாமின்னா, நமக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு. வண்டின முரளம் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அனமும் சோலை, குயிலினும் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரம் சோலையில இந்த ஊர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீர்வாய்ப்பு எப்படி இருக்கு, நிலவாய்ப்பு இன்னைக்கும் உண்டு, ஒரு குறையும் கிடையாது. அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே போல நீர்வாய்ப்பு என்ன, நிலவாய்ப்பு என்ன, பக்தர்களும் ரொம்ப நன்னா இருக்கா. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு சமானமா மற்றொரு திவ்ய தேசம் சொல்ல முடியுமான்னா
அப்படின்னு மற்ற திவ்யதேச குறை இருக்குன்னு அப்படின்னு சொல்ல வரல, வேற்பத்தான திவ்யதேசம். ஏன்னா பெருமாள் நேர உகந்து வந்து விபீஷணாழ்வார் குறிப்பிட்ட பிறகும் நான் இங்கே இருக்கேன் சொல்லணும்னா, அப்ப அந்த இடத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கணும். நான் அவர் கூப்பிட்டுருக்காங்க, இத்தனைக்கும் விபீஷன் சொல்லலாம், அது என்னமா நீ வராம இருக்கலாம், உடனே நாம தான் என்ன கேட்போம், அது என்னமா சுவாமி நீ வராம இருக்கலாம், ராமன் எந்த இடத்துல கொடுத்தா எந்த இடத்துக்கு தான் நம்ம ஐஷன் போனோம், நீங்க இருக்கலாமா, இருக்கப்படாது. ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசினா பேசல. ஏன்னா பெருமாளுடைய திருவுள்ளம் என்னவோ அதன் பிரகாரம் நடப்பவர்கள் தான் பக்தர்கள். எம்பெருமானார் திருவனந்தபுரத்துக்கு போனார். நம்முடைய சம்பிரதாயத்துப்படி நம்முடைய அங்க நம்பூதிரிகளுடைய கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதே போல நம்முடைய சம்பிரதாயத்துடைய கைங்கரியம் நடக்கணுன்றதுக்காக போனார். பெருமாள் திருவுள்ளம் பத்தல, பெருமாள் திருவுள்ளம் பத்தல. திருவுள்ளம் பத்தலன்னா அது என்னமா நீ சாஸ்திர சம்பந்தமா இது இருக்கு, இது என்னென்ன வரலாம்னு பேசினாரா? பேசலையே, ஒண்ணுமே பேசலையே. என்ன பண்ணினார்? உன்னுடைய திருவுள்ளம் அதுவாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்னார். பெருமாளே அவர் ஐஷன் வந்து நேர திருக்குறுங்கு வட்டப்பாறையில கொண்டு வந்து சேர்த்தான்னு சரித்திரம் நம்ம பாக்குறோமோ. அதே போல இந்த விபீஷண ஆழ்வார் என்னன்னாரு, இந்த சோழ வாய்ப்பு, நீர் வாய்ப்பு, நில வாய்ப்பு, பக்தர்கள் நல்லா இருக்கா, இந்த ஊரோடு இருப்போம் என்று சொல்ல விபீஷன் இப்ப பிடிவாதம் பிடிச்சிருக்கணும். பிடிச்சாரன்னா பிடிவாதம் பிடிக்கவே இல்லையே. என்ன பிடிச்சிருக்கணும்? ராமம்மா எனக்கு தான் கொடுத்துருக்கான், நான் சொல்றபடி நீ கேட்கணும், நீ அங்க வாரோம் அப்படின்னு சொல்லியிருக்கமானோ, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அங்க இங்கே இருக்க சொல்லி, சரி இங்கே இருக்க சொல்லணும், இவனை இங்கே இருந்துட்டான். விபீஷண ஆழ்வாங்க பண்ணா, இல்ல நானும் இங்கே இருக்கேன், நீர் எங்கே இருக்கிறோ அங்கதான் நான் இருக்க போறேன். இல்ல இல்ல இல்ல, நீ லங்கைக்கு போகணும், லங்கைக்கு போய் ராஜ்ய பரிபாலம் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, நீ அங்க ராஜ்ய பரிபாலம் பண்றது இங்கிருந்தே கட்டாட்சிக்கிறேன், அதனாலே தெற்கு நோக்கி சயனிக்கிறோம். இதனால்தான் தென் திசை இலங்கை நோக்கி. ஏன் சாமான்யமா பெருமானுடைய திருமுக மண்டலமோ அந்த திருத்வாரமோ கிழக்கு நோக்கி இருக்கும் அல்லது வடக்கு நோக்கி இருக்கும். சில திவிதேசம் மேற்கூட பார்க்கலாம். நான் தெற்கு நோக்கி இருக்கிற திவிதேசம்ன்றது ரொம்ப குறைச்சலதான் இருக்கும், அநேகமா இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கச்சதே இவர் ஏன் தெற்க பாக்குறாருன்னா, விபீஷண கட்டாட்சிக்கணுமோனோ, அந்த விபீஷண கட்டாட்சிப்பதற்கு தான் தென் திசை இலங்கை நோக்கி. அதனால தெற்கு நோக்கி சைனித்திருக்கார். யார்? ஏன்னா தன் குழந்தை விபீஷன் லங்கையை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு நன்னா அனுக்கிரகிற்கு என்றதுக்காக தென் திசை இலங்கை நோக்கி சனித்திருக்கார். இதுதான் பெருமாள் இங்க வந்த கதை. சரி சரி, அப்ப என்ன ஆனார்? முதல்ல திருப்பார்க்கடல் உருவானார். திருப்பார்க்கடல இருந்து பிரார்த்திக்க பிரம்மா சத்தியலோகத்துக்கு அழைத்துன்னு போனார். சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு வந்தார். இஸ்வாகுவாலே கொண்டு வரப்பட்டார். அதற்கு மேற்கொண்டு ராமபிரான் விபீஷனுக்கு எழுந்தருள பண்ணி கொடுத்து ஸ்ரீரங்கத்தை ஸ்தாபித்தார். இன்னி வரையும் இருக்கார், நமக்காக இருக்கார். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஸ்ரீரங்கத்துல சைனித்து இருக்காரனோ, என்ன சுவாமி கிளம்பி போயிடுவாரா? போக மாட்டார். நம்முடைய உஜ்ஜீவனம் அடையணுன்றதுக்காக இங்கேயே இருக்கார், இங்கேயே இருக்கார், இங்கே இருக்கார். ஏன்னா இந்த சம்சாரத்துல ஒருத்தரும் துன்பப்படப்படாது என்கிற நிலையோடு இங்கேயே இருந்திருக்காரு. அதை தெரிஞ்சுட்டு அந்த பெருமாளையை நம்ம செடிக்க போகணும். எது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சே நாம் உஜ்ஜீவன் அடையணும், இனி சம்சாரத்தில் ஒருத்தரும் இருக்கப்படாது அப்படின்றதுக்கு ஒரு அந்த லட்சியத்தோடு பெரிய பெருமாள் சயனிச்சிட்டு இருக்காரு. பெரிய பெருமாள், திருவரங்கநாதன், நம்பெருமாள், இந்த மாதிரி பேர்லாம் உண்டு. இப்ப நம்பெருமாள்னு யாருக்கு? உற்சவமூர்த்திக்கு பேர். பெரிய பெருமாளுங்க மூலமூர்த்திக்கு பேரு. ஆக சரி சுவாமி, இந்த இதெல்லாம் பாகவதத்துல இந்த கதையெல்லாம் இருக்கா? நீங்க இப்ப இதெல்லாம் சொன்னீங்க, இந்த கதையெல்லாம் பாகவதத்துல இருக்கான்னா இது ராமாயணத்துல இருக்கு. இந்த கதையெல்லாம் ராமாயணத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்குன்னு அப்படின்னு சொல்லல. ஆனா ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாள் எழுந்துள்ள வேற இல்ல. இந்த கதையெல்லாம் ராமாயண கதை வேற இல்ல, இந்த கதை வேற இல்லை அப்படின்னா, அப்ப மூலவர் பெரிய பெருமாள், உற்சவர் நம்பெருமாள். மூலவர் கண்ணனுக்கு பிரதிநிதி, உற்சவர் ராமனுக்கு பிரதிநிதி.
எங்க சுவாமி தெரியுது? திருப்பாணாழ்வாருடைய பாசனம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோவன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவன் சொல்லிய. யார் வெண்ண உண்ட வாயின் கண்ணனோ அவன் தான் அண்டர்கோவன் அணியரங்கன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பெரிய பெருமாள் கண்ணனுக்கு பிரதிநிதி. ராமு திருநாபி பாஷத்தே இது நம்பெருமாள் சொன்னார் இல்லையா? அப்ப கண்ணனையும் சேவிக்கலாம், ராமனையும் சேவிக்கலாம். ராமனுக்கு பிரதிநிதியாக நம்பெருமான், கண்ணனுக்கு பிரதிநிதியாக பெரிய பெருமான். அப்ப பகவான் எத்தனையோ அவதாரம் பண்ணியிருக்கார், பண்ணாலும் அந்த அவதாரங்கள்லாம் நாம சேவிக்கணுமே சுவாமி. கிருஷ்ண அவதாரத்தை நம்ம சேவிச்சிருக்குமா? இல்ல. ராம அவதாரத்தை சேவிச்சிருக்குமா? சேவிக்கல. அந்த அவதாரத்துடைய சேவிக்காத குறை தீர்ணம் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம்? நேரா பெரிய பெருமாள் கண்ணனை சேவித்தா போல இருக்கும், நம்பெருமாள் ராமன் சேவித்தா போல இருக்கும். அதனாலதான் கிண்ணானார் வணங்கும் சோதி திருமூடி களத்தானாய் முதலானாடே நம் போன்ற ஏழை எளியவர்கள் சேவிக்கின்றதுக்காக அந்த என்ன அந்த காலத்துல வாழ்ந்திருக்கோமா? ராமாவதாரத்துல வாழ்ந்திருந்தோம்னா நம்ம சீவை கொடுத்திருப்போம் இல்லையே. அதனால அவெல்லாம் சேவிக்காத குறைத்தீர அவர்களுக்காக கோயில் தோறும் விக்கிரக ரூபத்திலே பகவான் சேவிக்கிறான் தெரியுது. இது ராவணன் கதை, அவனால் ஆராதிக்கப்பட்ட பெரிய பெருமாள் கதை. இந்த கதையெல்லாம் பாகவதத்தில் இருக்கான்னு கேட்க வேண்டாம். பாகவதம் ராமன் கதை இருக்கு, ஆனால் ஸ்ரீராமாயணத்தை இந்த கதையெல்லாம் பூர்த்தியா இருக்கு. சொன்ன கதையெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தது ஸ்ரீராமனுக்கு பூர்த்தியா இருக்கு, ஸ்ரீரங்க மாகாத்துக்கு பூர்த்தியா இருக்கு. ஆக ராமச்சந்திரன் சரித்திரம் சிறப்பு வாய்ந்தது. இதுக்கு மேல பகீரதன், பகீரதன் கங்கையை கொண்டு வரணும். பகீரதன் கங்கையை கொண்டு வரணுமோனோ அந்த கதையை பார்ப்போம். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் பிறந்த கதை, பரசுராமன் பிறந்த கதை, ஆச்சரியமான கதை. பரசுராமன் பிறந்த கதை அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதார கதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். முதல்ல பகீரதன் கொண்டு வந்த, பகீரதன் என்ன பண்ணா? கங்கையை கொண்டு வந்தா பகீரத பிரயத்தனம் சொல்லுவா பாருங்க, அந்த கதையை முதல்ல பார்ப்போம். இதுல அயோத்தியில ஒரு சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்திக்கு பேரு சகர மன்னவன் பேரு, சகர மன்னவன் பேரு. இதெல்லாம் ராமனுக்கு முன்னாடி, ராமனுக்கு முன்னாடி இஸ்வாவுக்கு அப்புறம் ராமனுக்கு முன்னாடி அந்த சகரமன்ன சக்கரவர்த்தின்னு பேரு. கரம் கரம் கரம்னா விஷம். சகரம்னா என்ன சுவாமி? சகரமன்னவன்னா யாருன்னா கரம்னா விஷம். இவருடைய இந்த கரம் எங்கு விஷம். இந்த சகரமன்னனுடைய தாய் கர்ப்பமா இருந்தாலும், கர்ப்பமா இருக்கச்சு அந்த தாயுடைய மாற்றான் தாய், இன்னொரு தாய் இருக்கு, இன்னொரு தாய் இருப்பாருனோ, எத்தனையோ மனைவிகள் இருப்பாருனோ சகரமனுடைய தந்தைக்கு. அந்த மாற்றான் தாய் சக்கலத்தி அவ என்ன பண்ணிட்டா? இவருக்கு விஷத்தை கொடுத்துட்டா. இந்த குழந்தை செத்து போகணுன்றதுக்காக விஷத்தை கொடுத்துட்டா. அப்படி அந்த குழந்தை நல்லா பிறந்துச்சு, அந்த குழந்தை நல்லா பிறந்துச்சு. அதனால அவருக்கு சகரன்னு பேர். கரம் கரம்னா விஷம், கரம் கரம்னா விஷம். அந்த விஷத்தோடு கர்ப்பம் வெளில வந்து தோணும், அந்த விஷத்தோடு கர்ப்பம் வெளில வந்து தோணும். கரம் என்கிற விஷத்தோடு பிறந்தபடியாலே இவனுக்கு சக்கரன், பிறந்த இந்த குழந்தைக்கு சக்கரன்னு பேரு. சக்கரமன்னவனுக்கு 2 பத்தினி, சக்கரமன்னவனுக்கு 2 பத்தினி. அதுல ஒருத்திக்கு ஒரே ஒரு பிள்ளை, இன்னொருத்திக்கு 60,000 பிள்ளை. சுவாமி 60,000 பிள்ளைகள்? ஆமா, சகரமன்னவனுக்கு 60,000 பிள்ளைகள், ஒருத்திக்கு, இன்னொருத்திக்கு ஒரே ஒரு பிள்ளை. அப்படின்னா இந்த 2 பேருமே என்ன பண்றா? இந்த 2 பத்தினிகள், சக்கரமன்னவனுடைய 2 பத்தினிகள் ரிஷிகள் இடத்துல பிரார்த்திக்கிறார், எனக்கு குழந்தை வேணும், நல்ல குழந்தையா வேணும்னு 2 பேரும் பிரார்த்திக்கிறார். அப்ப ரிஷி ஒரு யுக்தி சொல்றார், நல்ல குழந்தையா ஒரு பிள்ளை பிறப்பான், அல்லது 60,000 பிள்ளைகள் ஏதோ சுமாரா பிறப்பா, மூடர்களா பிறப்பா. உங்க 2 எது வேணும்னு கேட்டிருக்கான். 2 பேரையும் பார்த்து கேட்டிருக்கான். நல்ல பிள்ளையா ஒரு பிள்ளையா பிறப்பான், இல்லையா 60,000 பிள்ளைகளாக மூடர்களாக 60,000 பிள்ளைகள் பிறப்பா. இந்த 2ல எது வேணும்னு கேட்டா, ஒருத்தி என்ன பண்ணா? ஒரு பிள்ளை இருந்தாலே போறோம், அதோட நான் வாழ்ந்துடுறேன், நல்ல பிள்ளையா இருந்தா போறோம் அப்படின்னு ஒருத்தி சொல்லிட்டா. இன்னொருத்தி என்ன சொன்னா? எனக்கு ஒரு குழந்தை போறாது, 60,000 பிள்ளைகள் இருக்கணும், அப்பதான் எனக்கு வாழ்ச்சி அப்படின்னு 60,000 பிள்ளையை பெற்றுட்டா. அந்த மாதிரி தெரியல, புத்திசாலியா ஒரு பிள்ளை இருந்தாலும் போறோம்னு ஒருத்தி சொன்னாங்க. எனக்கு புத்திசாலியா இருக்குன்றது காட்டில என்னமா வேணும்? எனக்கு 60,000 பிள்ளைகள் வேணும். 2 பேருதா. ஒருத்திக்கு சுமதின்னு பேரு,
இன்னொருத்திக்கு கேசினின்னு பேர். கேசினிக்கு ஒருத்தன் பிறந்தான். சுமதிக்கு தான் 60,000 குழந்தைகள் பிறந்தான். அந்த கேசினிக்கு பிறந்த குழந்தைக்கு பேருதான் அசமஞ்சஸ்ன்னு பேர். கேசினிக்கு பிறந்த பிறந்த அசமஞ்சஸ்ன்னு பேரு. இந்த 60,000 குழந்தைகளும் போயிடுறான். அவளை மீட்டு எடுக்கணும். மீட்டு எடுக்கணும்னா அவ வம்சத்திலிருந்து 3வது வம்சத்தா வந்து கங்கையை கொண்டு வந்து மீட்கிறார். அந்த மீட்கக்கூடிய சமயம் தான் பகீரதன். அந்த வம்ச பாரம்பரியத்திலே வந்தவன் தான் பகீரதன். அந்த பகீரதன் தான் கங்கையை கொண்டு வந்து தன்னுடைய மூதாதையர்களா இருக்கக்கூடிய 60,000 பிள்ளைகளை மீட்டு எடுக்கிறான். அந்த சரித்திரத்தை தான் பார்க்க போறோம். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாட்சிய திருவிழிவேசனம் ஆச்சாரியம் திருவிழிவேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதாவது அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் யதீந்திரவத தீபிகா காலட்சேபம் உண்டு 5 மணிக்கு. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புரிஞ்சது இல்லையா சுவாமி? புரிஞ்சது இல்லையா? நல்லா புரிஞ்சது சுவாமி. இல்ல கேட்க கேட்க இதுவாதான் இன்பமா தான் இருக்கு. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுவாமி. அந்த நம்மாழ்வார் வந்து ராமனை பத்தி ராமனை எல்லாம் மற்ற எல்லாம் பாடுறாங்க. அந்த இது வந்து எனக்கு இப்பதான் அது அதோட இது எக்ஸாக்டா அவரு கிருஷ்ண பக்தர் தானே அவரு. அதே மாதிரி கடைசியில 10th 7ஆம் இதுல வந்து வராகரதான் கடைசியில போறதுக்கு முன்னாடி வராகரதான் கோலமலர் பாவைன்னு அவரை தான் பாடியிருக்காரு போல இருக்கு. எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவரோட இதெல்லாம். அந்த வியாக்கியானம் வடிச்சா ரொம்ப ரசிக்கும்படியா கதறதெல்லாம் கிருஷ்ணாட்டா போல இருக்கு. தரிசனம் வந்து வராகத்து. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ராமானுஜ நூற்றந்தாதி கொஞ்சம் பாருங்க. உங்களை நான் வந்து இதுவும் கொஞ்சம் விண்ணப்பிச்சுக்கிறேன். கொஞ்சம் உங்களுடைய அந்த டைம் ஷெடியூல்ல அதுவும் கொஞ்சம் இல்ல. இப்ப யதீந்திர மத தீபிக்க முடிச்சோன்னா அதை ஆரம்பிச்சிடலாமா? இல்ல இரண்டுமே இன்னொரு 1.5 மாசத்துல முடிஞ்சிடும். சரி. ஒரு 1.5 மாசத்துல முடிஞ்சிடும். உடனே ஆரம்பிச்சுவேன். அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன். அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. அப்புறம் இன்னும் அந்த இது இருக்கு. ஒரு பக்கம் திருப்பலாண்டு ஈடு கலாம் திருப்பலாண்டு. அதான் திருப்பலாண்டு முடிஞ்சோடனே கண்ணீர் தீர்த்தாம அதுக்கப்புறம் ஈடு. அதுக்கப்புறம் சரி. அடியேன் சுவாமி. ஏன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.